நம்மளால அதை பண்ண முடியும். கரெக்டா? ஹாப்பி ஈவினிங் மை டியர் லவ்வபிள் சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாரும் ஒரு மெசேஜ் போடு. யாருமே வீடியோ ஆன் பண்ண முடியாதபடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நான் இப்போலாம் வீடியோ ஆன் பண்ணாமல் பேச பழகின்னு இருக்கேன். ஏன்னா ஒருத்தர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஃப்ளோ அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால எல்லார் வீடியோவும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாத. ஓகேவா? ரைட். சும்மா போட ஹாப்பி ஈவினிங் சார். ஒரு இதோட ஒரு எமோஜியோட போடு, எனக்கு அது பிடிக்கும். ஓகேவா? ரைட். யார் யாருக்கோ போடுறேன், எனக்கும் போடலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஒரு டீச்சருக்கு ஒரு எமோஜி போட்டேன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. வெரி குட் ரீச்சலாம். சரண் பிரசாத், ரக்ஷனா, சுபஸ்ரீ, லக்கி ஜெயின், பிரகதி, ரமேஷ், ஸ்ரீநிதி, துளசி, ரேஷ்மா, காயத்ரி, அருண், பிரீத்தி, ஐஸ்வர்யா, நித்யா, ஜாக் வந்துட்டான் பார் நடுவில், பார்கவி, சூர்யா, ஹரிப்ரியா, ஸ்வாதி, பாவனா, யுகேஷ், நவீன், ஜி அரவிந்த், மோனிகா, எஸ் அஸ்வின், சாகித்யா, ஸ்ரீநாத், கீர்த்தனா, கௌரி சங்கர், கிருத்திகா மோகன், சஞ்சித் ராமன், ஐஸ்வர்யா, பூர்ணிமா. ஃபாஸ்டா ஓடுது, ஒன்று ரெண்டு நேம் மிஸ் ஆகுது. சந்தோஷ் சிவன், அக்ஷயா சுப்பிரமணியம், ஜி காயத்ரி, விவோ, ஏதோ ஒன்று நேமே போடாம விவோன்னு மொபைல் பேரை போட்டு வச்சிருப்பாரு. ஆய் மாத்தத. சிவகுமாரி, சந்தோஷ், ஆதித்ய தேவா, விவோ 12011. யார் அது? எஸ் நவீன், ஆகாஷ், மோஹித், ரிஷிதா, ஜெயதீர்த்தா. ஏய் ஒன்னு ஞாபகம் இருக்கு, ஜெயதீர்த்தா, லவ் யூ சொல்லமா. மோஹித், சாஜிதா, கிருத்திகா. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா, தேங்க்யூப்பா. ஹேமப்பிரியா, திவ்யா. என்ன சார் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறியா? நான் அப்பெல்லாம் பங்க்சுவல் ஆயிட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். யூ ஹவ் டு ரெனியூ யுவர் பர்செப்ஷன்ஸ் அபவுட் சராசர். ஸ்ருதி சுவாமிநாதன், ஹாய் மா. ஹாய் மா. ஹேமப்பிரியா, பிரகதீஸ்வரன். ஓகே. லாவண்யா, தேங்க்யூ ஸோ மச் மா. கோமதி, தேங்க்யூ மா. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ப்பா, தேங்க்யூப்பா. ரெட்மி 9 பிரைம்னு போட்டிருக்கியே, அது உன் மொபைல் தானே? பேரை போடு. ஓகே கண்ணா, ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆன் டீச்சர்ஸ் டே கண்ணா. சும்மா ஒரு எமோஷ்னலாக எனக்கு இந்த டே வந்து ரொம்ப எமோஷ்னல் டே. ஏன்னா பீயிங் அ டீச்சராக தான் எனக்கு நிறைய வாழ்க்கையில் கிடச்சிருக்கு, அதில் டவுட்டே இல்லை. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம் டீச்சராக என் வாழ்க்கையில் நாட் ஓன்லி இந்த மெட்டீரியல்னு இல்லை, நிறைய எமோஷன்ஸ் என் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது தான். நிறைய ஹியூஜ் எமோஷன்ஸ். இன்னைக்கு கூட என்னால் மொபைலில் மெசேஜே ரிப்ளை பண்ண முடியல. ஒரு 2-3 நாளில் நானே பர்சனலாக ரிப்ளை பண்ணோம். எல்லாரும் யாரெல்லாம் இந்த டீச்சர்ஸ் டேக்கு, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப அவேவாக இருக்கேன். ஃபவுண்டேஷன் கிளாஸ் எடுக்கல, இன்டர் அண்ட் ஃபைனல் தான் இப்போ இது பண்ணுறேன். ஃபைனல் அடுத்ததுலேருந்து தான் ரிவிஷன் எடுக்க போகிறேன். இந்த தடவை பிசி சாரை கொண்டு வந்து உங்களுக்காக கொடுத்தேன். ஸோ அடுத்த தடவையிலேருந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் தான் எடுக்கிறேன். இருந்தாலும் ஒரு 750 மெசேஜ் 800 மெசேஜ் கிட்ட வந்திருக்கு, என்னால் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு ஃபீல் இருக்கு, மக்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டீச்சருக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணும். ஏன்னா டீச்சிங் இஸ் அ வெரி சாக்ரிஃபைசிங் ஜாப். உனக்கு அது டீச்சராக வந்தான்னா தெரியும். இப்போ நான் சொல்கிறது என்ன சார் பயங்கர ஈஸி இல்லை கண்ணா. நம்மள உட்காந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 150 ஜட்ஜு உட்காந்து ஜட்ஜ் பண்ணி அதில் நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஈஸியான வேலை கிடையாது. நீ சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்க. இது அதனால தான் டீச்சர்ஸை கொண்டாடணும்னு நான் சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அது இல்லாமல் சிஏ டீச்சர்ஸ் நம்ம வந்து ஒன்று பேசினாலே உட்காந்து எதிரில் இருக்கவன் அவ்வளோ ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம டைம் ஓகேவா, இதுவா அதுவா, இவர் எடுக்கிறது ஓகேவா, இது வந்து இதா எக்ஸாமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காத 1008 இது இருக்கு. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு மேஜராக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது எல்லாருனாலையும் முடியாத விஷயம். எவ்வளோ டீச்சர்ஸோ கிவ் அப் பண்ணி போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சிஏக்கு எடுக்க முடியாமல் போனது. ஸோ சில டீச்சர்ஸ் தான் இதில் சர்வைவ் ஆயிருக்காங்க ஃபார் அ லாங்கர் பீரியட். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே என் ஸ்டூடெண்ட்ஸ், கேஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பயங்கர கிராட்டிடியூடோட இருக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா கிராட்டிடியூடாக நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட். நான் இன்னைக்கு என்னோட ஒரு வருஷம் விடாம எஸ்பி விஜயலட்சுமி என்னோட 7th ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வருஷம் மெசேஜ் அனுப்புவேன். அவங்களும் திருப்பி எனக்கு விஷஸ் அனுப்புறாங்க. அது பயங்கர எமோஷனல் ஃபீல். ஆனா எமோஷனல் ஃபீல். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈவந்தோ நான் ஒரு பெரிய இதுவா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, இப்போ சரவணன் இன்னைக்கும் நான் டிஎன் மனோகரன் சார் பாஸ்ட் பிரசிடென்ட், அவர்கிட்ட தான் நான் டைரக்ட் டாக்ஸ் சிஏ ஃபைனல் படித்தேன்.
ஸோ இன்னைக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அவரும் ரொம்ப எமோஷனலா எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது அது பார்க்கறதுக்கு. ஏன்னா அவரே யூ யுவர் செல்ஃப் அ டீச்சர் ஹேவிங் லாட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அப்படிலாம் போட்டு அனுப்பிச்சிருக்காரு அவரு. பட் ஸ்டில் எனக்கு நான் அவரை பார்க்கும்போது என்னைக்குமே வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் அவரை ஒரு பயங்கர ஹைலி ரெஸ்பெக்டட் டீச்சராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அந்த டைரக்ட் ஆக்சஸ் சொல்லி கொடுத்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண வச்சது. ஏன்னா நான் செல்ஃபாக படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா சிஏ ஃபைனல் வரும்போது நீங்கள் இன்னும் சிஏ முடிக்கும் போது இன்னும் பயங்கர கிராட்டிடியூடோட இருக்கும்போது தான் உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. நீ எவ்வளோக்கால வந்து ஏன்னா நீ வந்து ஒரு சீனியரா ஆஃபீஸில் வந்து 4 ஜூனியர் கிட்ட பேசுறது அது வேற. நான் டீச்சரா உங்ககிட்ட இப்படி பேசுறதுன்றது வேற. ஏன் டீச்சர் கிட்ட நான் எப்படி இருக்கேன்றது இட் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் பால் கேம். டிஃப்ரெண்ட் பால் கேம். நான் எல்எஸ்எஸ் சார் கிட்ட எப்படி இருந்தேன், இப்போ டிஎன்எம் சார் கிட்ட எப்படி இருக்கேன், இந்த இவர் இப்போ எஸ்பி விஜயலட்சுமி மேம் கிட்ட நான் எப்படி இருக்கேன், என்னோட டீச்சர்ஸ் கிட்ட நான் எப்படி இருக்கேன்றது தான் இட் டிட்டர்மைன்ஸ் மை க்ரோத் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா ரைட்? மெயினாக நான் இன்னைக்கு கூப்பிட்டது என்ன அப்படின்னா, உனக்கு என் வாய்ஸ் கேட்கணும் ப்ளஸ் சிலதெல்லாம் உனக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக யார் யாரெல்லாம் இப்போ நவம்பர் 24 எக்ஸாம் எழுத போறா அப்படின்றத அப்படியே மெசேஜ் போடு. எஸ் சார் நவம்பர் 24 நான் நவம்பர் 24 எழுதுறேன் சார் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் போடு. யாரெல்லாம் நவம்பர் எழுத போறா அப்படின்னு மெசேஜ் போடு. ஸோ எவ்வளோ பேர் நவம்பர் 24 எழுதுறேன்னு எனக்கு தெரியறதுக்காக. இந்த மெசேஜை உங்களால பார்க்க முடியாது, கரெக்டா இல்லையா? ஓகே. யாரெல்லாம் நவம்பர் 24 எழுத போறா அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் போடுறீச்சலமா. ஓகே. சில பேர் மற்றவன் போடுவான், அது மாதிரி சும்மா நம்ம போட வேண்டாம்னு நினைக்கிறல்ல, நீயும் கொஞ்சம் மெசேஜ் போடு. ஓகே, மற்றவன் போடுவான்ல அதை சார் பார்ப்பார், நம்ம எதுக்கு போடணும்னு நினைக்கிறவா கொஞ்சம் மெசேஜ் போடுறீச்சலமா. அந்த மற்றவா போடுவா நம்ம போட வேண்டாம்னு நினைக்கிறது தான் ஸ்டூடெண்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுறதா இல்லையா? சார் ஒன்று சொல்றாரு, டக்குன்னு அதை செய்யணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் கூட இன்னைக்கு நான் ஒரு மெசேஜை பார்த்துட்டு கண்லேருந்து எனக்கு தண்ணி வந்துடுச்சு. அந்த பொண்ணு கனடால இருந்து அமைச்சிருக்கா. ஸோ என் கண்ணில் தண்ணி ஏன்னா 2013 படிச்சாங்க என்கிட்ட. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் குவாலிட்டியை நம்ம வந்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அதுதான் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். நாட் உன்னோட படிப்பு எவ்வளோ பேரா சிஏ முடிச்சிட்டான், எல்லாருமே பயங்கர சூப்பர் சக்சஸாக இருக்கான், ஃபினான்ஷியலா இருக்கான். ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ரீட்டைன் பண்ண முடியும். உன்னோட செல்வத்தை ரீட்டைன் பண்றதுக்கு சில குவாலிட்டி வேணுமானா சில குவாலிட்டி வேணும். இப்போ கூட அந்த பொண்ணு எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருந்தது எமோஷனலா அப்படின்னா, சார் படிப்பெல்லாம் ஓகே சார், ஆனா நீங்க சொல்லி கொடுத்த சர்டன் லைஃப் லெசன்ஸ் இன்னைக்கும் எனக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. சம்டைம்ஸ் நான் டக்குன்னு ஒரு நாள் டல்லாறேன் அப்படின்னா உங்களோட வீடியோ, உங்களோட லைஃப் லெசன்ஸ் நான் நோட் புக்ல எழுதி வச்சுட்டது அதை ஒரு பார்த்தாலே எனக்கு டக்குன்னு ஒரு எனர்ஜி வருது சார் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. ரொம்ப எமோஷனலா இருந்தது அந்த இது. ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குமானா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறவாளுக்கு மெயினாக இப்போ நவம்பர் 24 எக்ஸாம் எழுதுறவாளுக்கு நீ வந்து நவம்பர் 24 நான் பாஸ் பண்ணியே தீரணும் சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்றது செஞ்சேன்னா கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன் சொல்லமா. ஓகேவா ரைட்? என்ன பண்ணணும் என் வாயிலேருந்து வருது, நான் எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், புரியுறதா இல்லையா ரைட்? எவ்வளோ மனசார சொல்லி கொடுத்துருந்தா என்ன கடவுள் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஒரு சவுத் இந்தியாவில் இப்போ பெங்களூர்ல இப்போதான் மெசேஜ் வருது, பெங்களூரோட நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் பேட்ச்ல 55 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இது ஒரு பெரிய சக்ஸஸாக நான் ஃபீல் பண்றேன். நான் ஏன்னா நம்ம ஊர்ல ஓகே ஒரு 50 பேர் 100 பேர் ஜாயின் பண்றான், 1000 பேர் ஜாயின் பண்றான், ஓகே நம்ம 15 வருஷமா இருக்கும். இன்னைக்கு போய் கால் எடுத்து வச்சிருக்கோம் பெங்களூர்ல நமக்கு இவ்வளவு பேர் வந்து ஜாயின் பண்றோம், அதுவும் இன்டர்மீடியேட்டுக்கு வந்து ஜாயின் பண்றான்றது எனக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கு. உங்களுக்காக தான் கேஎஸ் அகாடமி அக்ராஸ் இந்தியா பிளஸ் துபாய் அப்புறம் யூகே யூஎஸ்ஏ எல்லாத்துலயும் கொண்டு போறேன்னா கொண்டு போறேன். நான் ஒரு பெரிய ரோட் மேப் வச்சு அதுக்கு ஒர்க் பண்றேன். நாளைக்கு நீ படிச்ச ஒரு சின்ன இன்ஸ்டியூட் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கிறது உனக்கு பெருமையா இருக்கணும் அப்படின்றதுலயும் நான் கவனமா இருக்கேன். இல்ல சார் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறீங்க இல்லடி செல்லம்மா, நான்லாம் ரொம்ப சிம்பிள் லிவிங். இப்போ என்னோட நீ வந்து ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு பணத்துக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதும் உனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு நம்ம ஏன் அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் த வேர்ல்டு இதை கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ட்ரீம் எனக்கு இருக்கு. அதனால தான் பெங்களூர், ஹைதராபாத் இப்போ நான் சம்பாரிச்சதை கன்சால்டேட் பண்ணி டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்ல ஏர்ன் பண்ணணும்னு நான் நினைக்காம இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணுன்றது. நாளைக்கு நீ ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க கேஎஸ் அகாடமி பார்க்கும்போது சூப்பர்ல, இப்பவே என்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி லேக் வியூ ரோட்ல என்கிட்ட படிச்சவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம படிச்சோம் அப்ப எப்படி இருந்தது இன்னைக்கு நீயே இப்போ வந்து பார்த்தோன்னா 4வது பில்டிங் எடுத்திருக்கோம் 5 லைட்ஸ்ல, தட் இஸ் கோடம்பாக்கம் 5 லைட்ஸ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் பில்டிங் 4வது பில்டிங்கா சென்னையில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா growth பத்தி பேசினா போதாது, ரியலா
growth காமிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்ப கூட என்னோட ஸ்பீச் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியலா எனக்கு ஒண்ணு சூப்பர்னு ஃபீல் பண்ணா மட்டும்தான் நான் அதை பேசவே பேசுவேன். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நான் பேச மாட்டேன். அதை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்ப்பேன். நான் ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்டு என் பாடி எப்படி இருக்கு, என் பாடி எப்படி ரியாக்ட் பண்றது, நான் ஒரு விரதத்துல ஃபாஸ்டிங்ல இருந்து எப்படி இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணுவேன். இப்ப கூட நீ என்ன பார்த்த அப்படின்னா நான் வந்து 7 கிலோ குறைஞ்சிட்டேன். 79ல இருந்து இப்ப 72 கேஜிஸ்க்கு வந்துட்டேன். ஸோ 7 கேஜிஸ் நான் குறைஞ்சிருக்கேன். அவ்வளோ தூரம் என்னோட டயட், இது யோகா அது மாதிரி பயங்கரமா பண்ணி வெறித்தனமா குறைச்சிருக்கேன். நான் வெறித்தனமா குறைச்சிருக்கேன். ஐ எம் ஃபீலிங் பயங்கர ஹைலி மோட்டிவேட்டட், ஹைலி எனர்ஜி, அது மாதிரி பயங்கரமா நானே ஃபீல் பண்றேன். எவனா கூட வேலை செய்யறதுக்கு அந்த மாதிரி பயங்கர ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு சின்ன லெத்தார்ஜி கூட என்கிட்ட இல்லையா, ஆனா பயங்கர துடித்துடிப்பு எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. முன்னாடியை விட இப்போ இந்த 60 நாள் நான் பண்ண இந்த ப்ராசஸ்ல என்னோட துடிப்பு ரொம்ப அழகா இருக்கான்னா பயங்கர அழகா இருக்கு. யாரோ போடுறா, அஸ்வின் யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம்னு, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நான் பேசும்போது எந்த மெசேஜும் போடாத, ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் உனக்கு அழகா கன்வே பண்ணணுன்ற மாதிரி சூப்பரா வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஹோல் ஹார்ட்டடா நீங்க எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆகணும்ன்றது என்னோட ஆன் திஸ் டீச்சர்ஸ் டே ஃபர்ஸ்ட் திங் ஐ ஸ்டார்ட் வித் மை இந்த சஜஷன்ஸ், இந்த கைடன்ஸ்க்கு முன்னாடி மை ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் ஃபார் யூ டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அட் த சேம் டைம் ஒன்லி டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் குவாலிஃபை திஸ் கோர்ஸ். நீயே ஒரு சிஏவா ஆயிட்டன்னா ஒரு அன்டிசர்விங் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கோர்ஸை பாஸ் பண்ணனா கோர்ஸுக்கு வேல்யூ இல்லாம போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சார் நான் டிசர்விங்கா மாறணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும், இந்த இதை நான் சொல்றேன் ரகா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லமா. எல்லாருமே இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே என்னோட நம்பரும் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும், ஏன்னா நான் இப்போ கேஎஸ் அகாடமியில ஸ்கெட்யூல் ஃபுல்லுமே 19th ஆகஸ்ட் 2024ல இருந்து ஸ்கெட்யூல் டிபார்ட்மெண்ட்டை டைரக்டா நானே ஹெட் பண்றேன். சாப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை டைரக்டா நான் ஹெட் பண்றேன். சாப் டிபார்ட்மெண்ட்டை லாஸ்ட் ஒரு 3 டேஸா தான் எடுத்திருக்கேன். இன்னொரு 7 டேஸ்ல அங்க கொஞ்சம் கொண்டு வந்துருவேன். ரிசல்ட் டிபார்ட்மெண்ட்டையும் நானே எடுத்திருக்கேன். இந்த 3 விஷயம் வந்து என்னோட, ஈவன் தோ ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் கேஎஸ் அகாடமி, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் டிசிஷன்ஸ், growth டிசிஷன்ஸ், ஃபினான்ஸ் டிசிஷன்ஸ், எல்லா டிசிஷனுக்கும் நான் பொறுப்பு இருந்தா கூட இந்த 3 போர்ட்ஃபோலியோ, தட் இஸ் இந்த மினிஸ்ட்ரியை நான் டைரக்டா ஹெட் பண்றேன். உனக்கு ஸ்கெட்யூலிங் பிளஸ் சாப் ஆஸ் வெல் அஸ் ரிசல்ட்ஸ், இது மூணுத்துக்குமே நான் பொறுப்பெடுத்ததுனால இப்ப எல்லா பேட்ச்லயும் நான் போய் பேசிட்டேன். அதனால தான் இப்போ ஒன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அடுத்தது செப்டம்பர் 24 எழுதுற இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன் பேசிட்டேன். இன்டர்மீடியட்டா சண்டே பேசுறேன். ஸோ உனக்கு நவம்பர் 24 சிஏ ஃபைனலும் பேசுறேன். ஏன்னா ரிசல்ட்டுக்கு நான் பொறுப்பெடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயத்துல பொறுப்பெடுத்துட்டா வெறித்தனம் காட்டுவேன்னா வெறித்தனம் காட்டுவேன். ஸோ இப்போ உனக்கும் நான் சிலது சொல்ல போறேன், அதை அழகா ஃபாலோ பண்ணு. ஓகேவா? ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வச்சுக்கோ. நம்ம எல்லாம் வாழ போறது சேர்ந்து வாழ போறது இல்லை. ஆனா நான் சொல்ற இந்த ஐடியா வச்சு, யார் நாங்க கொடுக்குற நாலேஜை வச்சு நீ வாழ்நாள் பூரா வாழ போறியானா வாழ போற. அதனால டோன்ட் ட்ரை டு ஹேவ் லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். நீங்களாம் வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படி ஏன்னா ஒரு ரொம்ப ஜட்ஜ் பண்றவன் ஆட்டோமேட்டிக்கா இந்த மீட்டிங்கே வரதுன்றதே பாசிபிலிட்டி கம்மி. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாதவங்க தான் இந்த மீட்டிங்கே வர முடியுமானா வர முடியும். ஸோ நீ இதா வந்திருக்க. ஸோ உனக்கு என்னோட எனர்ஜி அஸ் வெல் அஸ் என்னோட சில ஐடியாஸை உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னோட சப்போர்ட் எப்படி இருக்க போறது நவம்பர் 24 எக்ஸாம்க்கு அப்படின்னா, நீ எந்த ஹெல்ப் உனக்கு வேணும்னாலும், புரியுறதா இல்லையா? சரி இந்த சாப்டர் மட்டும் நான் பார்க்காம விட்டுட்டேன், எனக்கு வீடியோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, எனக்கு இதை சப்போர்ட் பண்ணுங்க, இந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இதோட பிரசன்டேஷன் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கேன் இந்த ஏரியால, எதா இருந்தாலும் என்னோட மொபைல் நம்பர் 9840181554க்கு நீ எப்ப வேணா மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ணக்கூடாது, எப்ப வேணா மெசேஜ் பண்ணலாம். இல்ல வாய்ஸ் நோட்டா எதுவும் நீ போடணும்னா கூட நீ போடு. உடனே உனக்கு சப்போர்ட் சிஸ்டம், சரவணன் சார் நீ ஆடிட்டர் ஆகிறதுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை நான் இமிடியேட்டா ப்ரொவைட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே என்கிட்ட மணி பவர் இருக்கு, ஃபேக்கல்டி பவர் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ என்னால பண்ணி கொடுக்க முடியுமானா பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உனக்கு எந்த சப்போர்ட் தேவைப்படுறியோ அதை என்கிட்ட மெசேஜ் மூலமா வாங்கிக்கோ. ஐயோ சார் கிட்ட கேட்கலாமா, சாரோட ரொம்ப நாள் நம்ம பேசவே இல்லையே, இதுக்கு மட்டும் ஒரு ஹெல்ப்னு போய் கேட்டா எப்படி இருக்கும், இதுக்கு மட்டும் போறோம்னு நினைப்பாரா, இதை பண்ணுவாரா அதை பண்ணுவா, அது மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்க மாட்டேங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீ எவ்வளோ பேர்கிட்ட ஹெல்ப்பை வாங்கி நீ ஆடிட்டர் ஆகணும்னா ஆகணும். ஏன்னா நீ ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்க. இந்த குவாலிஃபிகேஷன் நீ அட்டைன் பண்றது உங்க அப்பா அம்மாக்கு, உன்னோட டீச்சர்ஸ்க்கு பயங்கர பெருமை. இது ஒரு பெரிய கிஃப்ட் நீ கொடுக்க போற. எவ்வளோ எந்த சைட்ல இருந்து உனக்கு பெனிஃபிட் கிடைச்சாலும் அதை அப்படியே எடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சு காட்டணுமானா முடிச்சு காட்டணும். சோ எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம உனக்கு ரியலா ஜென்யூனா, எனக்கு சார் ஜென்யூனா பண்றாரா அது உன்னோட இன்டென்ஷன்ஸ், சார் ஜென்யூனா பண்றாரா இது பண்றா அது வேண்டாம். உனக்கு ஜென்யூனா இன்டென்ஷன்ஸ், இது உனக்கு வந்து தேவைப்படுறது, ஜென்யூனா ஒரு விஷயம் தேவைப்படுறதுன்னா நீ எனக்கு அனுப்புனா கட்டாயம் அந்த ஹெல்ப் கிடைக்குமானா ஹெல்ப் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் திங். உனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்ல சார், எனக்கு சைக்கலாஜிக்கலா எனக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு, இருந்தாலும் மெசேஜ் அனுப்பு, நான் உனக்கு போன்ல ஒரு 5 நிமிஷம் பேசினேன் அப்படின்னா அந்த வேப்பில அடிச்சு அந்த பேயெல்லாம் நகர்த்திடுவேன்னா நகர்த்திடுவேன்.
பண்ணிடுவோம். உனக்கே தெரியும் அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா டவுன் ஆறுது இதாருது அதெல்லாம் சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிறதா கணக்கு. சில பேர் எனக்கு மூட் இல்ல, எனக்கு சரியா படிக்க தோணல, அதெல்லாம் சொந்த செலவுல சூனியம். ஆனா சூனியம் வெளியே இருந்து வந்ததுன்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். உன் உள்ள இருந்தே சூனியம் வருது அப்படின்னா தான் அதுதான் பெரிய டேஞ்சர். யாராலையுமே காப்பாற்ற முடியாத ஒரு டேஞ்சர். புரியுறதா இல்லையா? இந்த இதுல எல்லாம் இந்த மசூதி எல்லாம் கூட்டு போய் அடிப்பாங்க தெரியுமா? வேப்பலை வச்சு இதை வச்சு அதை வச்சு அந்த மாதிரி அடிக்கணுமானா அந்த மாதிரி அடிக்கணும். அதனாலதான் என்கிட்ட கிளாஸ் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூனியம் உன் கண்ணிலையோ உன் பாடியிலயோ உன் பேச்சிலையோ பார்த்தோன்னா உடனே ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அந்த அமுச்சிருவானா அது அமுச்சிருவான் அந்த பைய. ஆனா இப்ப நீ வெளியே இருக்கிறதுனால நிறைய சரௌண்டிங்ஸ்ல இருந்து வரத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து நீயா கிரியேட் பண்றதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும் கண்ணா. ஏன்னா அதை யாராலையும் காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியே இருந்து ஒரு இஷ்யூ வருதுன்னா ஈஸியா தடுத்துடலாம். அவன் போனை பிளாக் பண்ணிட்டா போதும், அந்த இஷ்யூ வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனா உன் மைண்ட் எப்படி பிளாக் பண்றது? புரியுறதா இல்லையா? வெளியே இருந்து ஒருத்தவனை டார்ச்சர் பண்றானா அவனை பிளாக் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. அவன் நேரா வந்து உங்க வீட்டுல அது மாதிரி பண்றதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆனா உன் மைண்ட்ல இருந்தே ஒரு நெகட்டிவ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது தான் பெரிய விஷயம். ஸோ அதை செகண்ட் பார்ட்டா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்ற அட்வைஸ் உங்க எல்லாருக்கும் சஜஷன்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம நீ சிஏ ஃபைனல்ல நீ போய் எக்ஸாம் எழுதுறதுன்றது கொடூரத்திலையும் கொடூரம். சார் எப்படி சார் பிளான் பண்றது? ஒரு மெட்டிகுலஸ் பிளான். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, இன்னைக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே டீச்சர்ஸ்க்கு. ஸோ டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு தேங்க் நோட் மட்டும் எழுதிட்டு இந்த பிளான் ஒன்று மெட்டிகுலஸா பண்ணு. இப்போ இன்னைக்கு செப்டம்பர் 5, நீ நவம்பர் 2 எழுதுற. உனக்கு எவ்வளோ எக்ஸல் ஷீட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம ஆஃபீஸில், இந்த தண்டக்கர்ம ஆடிட்டுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸல் ஷீட், இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம உட்காந்து நைட்டு பூரா பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வேலையை உனக்காக பண்ணு. தயவு செய்து நான் சொல்றத எல்லாருமே பண்ணிடுங்க. பரவாயில்ல அதுல ஐயோ சார் வாயிலேருந்து வந்திருக்கா, தயவு செய்து பண்ணிடு. ஆனால் சத்தியமா அது பயங்கர பெனிஃபிஷியலா இருக்கும். சார் எப்படி சார் பிளான் போட சொல்றீங்க? ஒன்றும் இல்லை டீச்சலம்மா, நீ ஃபர்ஸ்ட் திங் உன்னோட சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டுட்டு இன்னும் இருக்கிற நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு செப்டம்பர் 5, இன்னைக்கு ஒரு 25 நாள் செப்டம்பர்ல இருக்கு, அக்டோபர்ல ஒரு 31 நாள் இருக்கு, இப்போ நவம்பர்ல ஒரு 2 நாள், ஓகேவா? அப்படின்னா ஒரு 40 நாள் கிட்ட உனக்கு 55 நாள் உனக்கு இருக்கு. செப்டம்பர் அக்டோபர், நம்ம நவம்பர் 2 உனக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒரு 55 நாள் இருக்கு. இந்த 55 நாள் இன்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். இது வரைக்கும் நீ ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருக்க, அதை தான் சார் நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னா சூப்பர் டூப்பர். அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும். எப்பயுமே ஒரு பிளானை வந்து அடிக்கடி ரிவ்யூ பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் உனக்கு உள்ளுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவானா? இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்னைக்கு பிளான் இது வரைக்கும் நான் போடல சார், அப்படியே ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீ கட்டாயம் ஒரு 55 நாளைக்கு ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் நீ இன்னைக்கு பண்ணிட்டு தான் நீ படுக்கணுமானா படுக்கணும். ஒரு எக்ஸல் ஷீட்ல கிளியரா எழுதிக்கணும் என்னென்ன இது பண்ண, தட் இஸ் எஃப்ஆர் பேப்பர்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, இது ஏஎஃப்எம்ல என்ன இருக்கு, இது இருக்கு, அது மாதிரி கிளியரா ஒரு ப்ராடா எழுதிட்டு எதுலலாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், இதுல வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ரிவிஷன் இருந்தா போதும், இதுல ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தா போதும், இதுல இருந்தா போதும். தட் இஸ் இந்த எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த 1.5 டேஸ்க்கு முன்னாடி அந்தந்த சாப்டர்ல எவ்வளவு ரஃபா ஹவர்ஸ் நீ கொடுக்கணும்னு நினைக்கிற அதை சும்மா எழுதிக்கோ. அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பிளானிங். அதுக்கப்புறம் மெட்டிகுலஸ் பிளானிங் எப்படி பண்ணணும்னா, நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு நீ எழுந்துக்கிற? புரியுறதா? 9 o'clock தான் சார் எழுந்துப்பேன், ஏன்னா நான் நைட் 2 மணி வரைக்கும் படிக்கிறேன், 2ல இருந்து 8 வரைக்கும் தூங்குறேன். நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் நீ மாற்ற முடியாது. ஸோ 6 ஹவர்ஸ் நீ 9 o'clock தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா 9ல இருந்து அடுத்த நாள் நைட் 2 மணி வரைக்கும் நீ படிக்கிறல்ல, அதை பிளான் பண்ணிக்கோ. அதுல 9 to 12 நான் படிப்பேன் சார், 12 to 1 எனக்கு கேப் சார், 1 to 4 படிப்பேன் சார், அப்புறம் 4:30 to 7:30 படிப்பேன் சார், அப்புறம் 8 to இது படிப்பேன் சார், அப்புறம் 12 to 2 அந்த மாதிரி பிளான் பண்ணி பிரிச்சுக்கோ. அது மாதிரி பிரிச்சுட்டு நீ இப்ப அந்த அலோகேட் பண்ணிருக்கல ஹவர்ஸ், அதை அதுல பிக்ஸ் பண்ணு, பக்காவா போட்டு ஒரு ஃபுல் ஸ்கெடியூல போட்டுரு. அந்த ஸ்கெடியூல சார் அது மாதிரி போட்டா பண்ண முடியுமா? அது போட்டா பயம் வருமே சார், ஏன்னா சில இதெல்லாம் ஃபிட் ஆகாது. அந்த பயம் வரணுன்றதுக்காக தான் சொல்றேன். புரியுறதுல? அந்த மாதிரி ஒரு பயம் வந்ததுன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே மாடிஃபை பண்ணி உன்னோட பிளானை அதுக்கேற்ற ஐடியாஸ்க்கு கொண்டு வருவ, ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர. ஓகே இந்த ஏரியா வேண்டாம், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா இப்போ 55 நாள் தான் இருக்கு அப்படின் போது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா நீ அடிக்கணும். இதுல மார்க் வரும், சரி இதை நம்ம ஒரு லைட்டா பார்த்துக்கலாம், இதை ஸ்ட்ராங்கா பார்க்கலாம். இது எல்லாமே உன் மைண்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா ப்ராசஸ் ஆற இந்த டைம்ல நீ ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா போக போக படிக்க படிக்க என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஒரு குரூப் எழுதிக்கலாமா, இது எழுதிக்கலாமா, ஒரு குரூப்பை
ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு இன்னொரு குரூப்ல ஒரு சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் படிச்சுட்டு மிச்சத்தை சும்மா எழுதலாமா? இந்த கன்றாவி திங்கிங்லாம் வரும். அதுக்கு நீ 55 நாளைக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கணும். நான் 2 குரூப் எழுதுறேன்னா ஒரு குரூப் எழுதுறேன்னா அதை கிளியர் பண்ணணும். அது உன்னோட பிளானிங் போட்டு அதுல கிளியரா அடிச்சிடணும். அப்பா என்னால எழுத முடியும்டா 2 குரூப், ஏன்னா நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன், சோ நான் ரிவைஸ் பண்ணா போதும், சோ அப்ப என்னால எழுத முடியும். இல்லடா என்னால ஒரு குரூப் தான் எழுத முடியும் அப்படின்னா அந்த ஒரு இல்ல சார் ஒரு குரூப் எழுதி இன்னொரு குரூப்ல எக்ஸம்ஷன், அதை இன்னைக்கே டிசிஷன் எடுத்துரு. இன்னைக்கே அந்த டிசிஷன் உன்னோட எந்த டிசிஷன் ரைட் டிசிஷனோ ராங் டிசிஷனோ அது எந்த டிசிஷனா இருந்தாலும் இன்னைக்கு அந்த டிசிஷன் எடுத்துட்டு, ஏன்னா 55 நாளைக்கு அப்புறம் நீ வந்து போயிட்டு டிசிஷனை மாத்திட்டு இருக்க கூடாதுன்னா மாத்திட்டு இருக்க கூடாது ரீச்சலமா. ஓகேவா ரைட்டா? நீ ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங், ஒரு நாளைக்கு 15 ஹவர் நீ படிக்கிறதுக்கான பிளானிங் ஷீட் இருக்கணுமானா பிளானிங் ஷீட் இருக்கணும். சார் அந்த 15 ஹவர் நான் பிளான் போட்டா அதை படிக்க முடியல, யாராலையும் படிக்க முடியாது. அக்யூரேட்டா நீ பிளான் பண்ற மாதிரி நீ செய்யவே யாராலையும் முடியாதுன்னா முடியாது. அப்படி அக்யூரேட்டா பிளான் பண்ணதை நான் செய்யறேன் அப்படின்னா உன் பிளானிங் போர்ஷன்ஸே ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் உன்னால செய்ய முடியறதே தவிர, எப்பயுமே நம்ம ஆடிட்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம லிமிடெட் டைம்ல சாட்டிஸ்பாக்டரியா எதுவுமே பண்ண முடியாதவன் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். புரியுறதா இல்லையா? நம்ம கடைசியில ஏதோ பண்ணி மேக்கப் பண்ணி கையெழுத்து போட்டு இதை பண்ணி அது மாதிரி, அதுதான் ஆடிட்டர், அதான் ப்ரிப்பரேஷனும் இந்த டைம்ல. சோ ரொம்ப திருப்தி கிடைக்கணும், ரொம்ப திருப்தி கிடைக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் நீ எழுதணும். அவ்வளவு திருப்தி கிடைக்காது. ஓரளவுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜெனரேட் ஆகும். நம்ம இது மாதிரி பிளான் பண்ணி, அதுவும் மெயினா என்னன்னா எந்தெந்த ஏரியா உனக்கு உள்ளுக்குள்ள த்ரெட் இருக்கு. சார் அது எனக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஒரு ரூம்ல உட்காரு, அதே அழகா சொல்லும். நீ எஃப்ஆர்ல எந்தெந்த ஏரியால த்ரெட் உனக்கு இருக்கு, ஏஎஃப்எம்ல எந்தெந்த ஏரியால த்ரெட் இருக்கு, ஆடிட்டிங்ல எந்தெந்த ஏரியால த்ரெட் இருக்குன்னு ஒரு 15 நிமிஷம் நீ கண்ணை மூடிட்டு எஃப்ஆர்னு யோசிச்சனா இந்தந்த ஏரியால நம்ம வீக்கா இருக்கோன்றது சூப்பரா உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுமான்னா சொல்லு. யாருக்குமே எனக்கு தெரியவே தெரியாது நான் வீக்கா இருக்கேன், அதெல்லாம் அழகா சொல்லும். உள்ளுக்குள்ள இருந்து இதுல நீ வீக்கா இருக்க, இதுல நீ வீக்கா இருக்க, இதுல வீக்கா இருக்க, இதுல உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுல வீக்னஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணு. எந்தெந்த இடத்துல வீக்னஸ் நீ நினைக்கிறியோ அத உன்னோட பீக் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி, எந்த டைம்ல நீ ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருப்பியோ அந்த டைம்ல இதை நீ வந்து படிச்சிடணும் கடை. எதுல நீ வீக்கா இருக்க அப்படின்னு நினைக்கிறியோ அதை வந்து உன்னோட பீக் ஹவர்ஸ்ல நீ படிக்க ஆரம்பிச்சனா அந்த வீக் வந்து ஸ்ட்ரென்த்தா மாறும்போது உன் மனசு உள்ள ஒரு ரியல் கான்ஃபிடன்ஸ் வரும். அதை வச்சுதான் நீ பாஸே பண்ண முடியும் கண்ணா. அதையும் கிளியரா சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன் உனக்கு. இப்போ எஃப்ஆர்னு எடுத்துக்கோ, ஏஎஃப்எம்னு எடுத்துக்கோ, ஆடிட்டிங் எடுத்துக்கோ, இந்த பேப்பர்ல கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து எதுலெல்லாம் வீக்னஸ் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாண்டர்ட்ல எனக்கு வீக்னஸ் இருக்கு, இந்த ஏஎஃப்எம்ல இந்த சாப்டர்ல நான் கொஞ்சம் இதுதான் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அடுத்த வார ஸ்கெட்யூல்லையே அதை நீ போட்டுக்கணும். அந்த ஏஎஃப்எம்ல இருக்க அந்த சாப்டர் 5 நாள் நான் படிக்க போறேன், 15 ஹவர் அலோகேட்டட், நான் அதை வெறித்தனமா படிக்கிறேன்னு போது அந்த வீக்னஸ் அப்படியே மாத்திர ஸ்ட்ரென்த்தா உனக்கு. அந்த மாத்தும் போது உன் மனசு உள்ள வர்றதுதான் ரியல் கான்ஃபிடன்ஸ். மிச்சம் எல்லாமே ஷாலோ. நீ இப்ப என்னோட மோட்டிவேஷன் வீடியோ பாக்குற, இதை பாக்குற, அதெல்லாம் டெம்பரவரி இது கொடுக்கும். தட் இஸ் அது வந்து என்னன்னா ஒருத்தன் நின்னானா அவனை தள்ளி விட்டா எவ்வளவு தூரம் போவான், அவ்வளவுதான் போவான். அதே அவனே ஓடினா எவ்வளவு தூரம் போவான், அதுதான் நான் இப்ப சொல்றது. நீயே ஓடினா நீ எவ்வளவு தூரம் போவ, ஏன்னா அந்த வீக்னஸ் நீ ஸ்ட்ரென்த் ஆக்கி அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டனா அடுத்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த் ஆக்குவ, அடுத்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த் ஆக்குவ. இது மாதிரி ஒரு வீக்னஸ் எந்தெந்த ஏரியால நம்ம போரா இருக்கோமோ அது எல்லாத்தையும் அடிச்சோம்னா நேச்சுரலா உள்ளுக்குள்ள நம்ம முச்சிருவான்டா, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள வரும் தெரியுமா? அதுதான் கான்ஃபிடன்ஸ். ரியல் கரேஜ் வந்து அதுதான், வேற எதுவுமே கிடையாது. மிச்சம் எல்லாம் ஆர்டிபிஷியல் கரேஜ். ஆர்டிபிஷியல் கரேஜ் எல்லாம் எக்ஸாம் ஹால்ல ஒர்க் அவுட் ஆகாதானா ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்றது ரியல். இதை புஷ் பண்றதுக்கு நீ ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குன்னா இப்ப நான் வந்து தள்ளி விடுறேன். பட் சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அது மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட் மாதிரி எவனா தள்ளனா அதான் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. நான் கூட சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். ஆக்சுவலி ஆஃபீஸ்லயே பயங்கர டார்ச்சர் பண்ணுவேன். அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேன் சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸை தூக்கி தலையில வச்சு கொஞ்சுவேன், ஒரு இன்டர்மீடியேட்டை ஓரளவுக்கு கொஞ்சுவேன், பட் ஃபைனல் கொஞ்சவே மாட்டேன் நான் எப்பயுமே. அவங்க ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த சரவணன் சரி அப்படி இருந்தாரு, ஏன் ஃபைனல் லெவல்ல கொஞ்சவே மாட்டேன்றாரு. நான் இன்ஃபேக்ட் ஒருத்தனை அடிச்சே இருக்கேன் ஆஃபீஸ்ல. அது மாதிரி எதிர்பார்க்காத என்கிட்ட நீ கொஞ்சணும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இப்ப நீ ஃபைனலுக்கு அப்புறம் யார் உன்னை தூக்கி கொஞ்சி அப்ரிஷியேட் பண்ணி வேலை வாங்குவா? நீயே ஓடணும்டா. எல்லா நாளும் இன்னொருத்தர டிபெண்டன்சியோட ஓடுறதுன்றது எவ்வளவு பெரிய அசிங்கம். இப்ப நாளைக்கு வந்து நீ வந்து அது மாதிரி ஏதோ ஒரு ஆஃபீஸ் போறதுக்கு மோட்டிவேஷன் இல்ல, நாளைக்கு உங்க அம்மா வந்து ஏதோ உனக்கு ஸ்பீச் கொடுத்து ஒன்னு மாதிரி கேவலம் அதுக்கு எதுக்கு சிஏ முடிக்கிறேன்னு கேட்கறேன். நீ செல்ஃபா ஒண்ணு. இப்ப என் ஒய்ஃப் சொல்லி நான் கிளாஸுக்கு போறேன், எங்க அம்மா என்ன மோட்டிவேட், அதெல்லாம் ரொம்ப அசிங்கம்னு நினைப்போம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு அசிங்கம். இப்ப என் பொண்ணுக்கு ஏதோ +2 படிக்கிறது, இதை படிக்கிறது, அதை மோட்டிவேட் பண்றோம். ஏதோ ஃபவுண்டேஷன் படிக்கிறது, குழந்தை இப்பதான் வந்திருக்கு மோட்டிவேட். சிஏ ஃபைனல் படிக்கிற
உனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தாட் ப்ராசஸே வரக்கூடாது. நீ வந்து ஒரு இப்போ என்னோடது கேட்டா நீ டபுளா போடணும். இப்போ ஆல்ரெடி 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறேன்னா, இப்போ என் ஸ்பீச் கேட்டா 160 ஹவர் கிலோமீட்டர் அது ஓகே. நான் ஸ்டார்ட்டே பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் தான் ரொம்ப அசிங்கமா நான் நினைப்பேன். ஒரு சிஏ ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸுக்கு நீ வந்து ரொம்ப ப்ளீசிங்கா சார் இருக்கணும். அந்த மாதிரிலாம் நான் நான் இருக்க விருப்பப்படல கண்ணா. புரியுறதா இல்லையா? ஏன்னா உனக்கு வந்து சூப்பர் டூப்பரா குட்டா இருக்கிறதா உன்னை சூப்பரா வெளியே அனுப்பிச்சு அவங்க உன்னை மதிப்பு மரியாதையோட ட்ரீட் பண்றாங்களா? அதுதான் எனக்கு பெரிய பெருமையா இருக்குமானா, பெரிய பெருமையா இருக்கும். ஒரு டீச்சரோட வேலையே அதுதான். ஒரு டீச்சரோட வேலை உன்னோட குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்காக உனக்கு ஏத்த மாதிரி பேசுறது கிடையாது. ஒரு உண்மையை பேசி உன்னை திங்க் பண்ண வச்சு, ஏய் சார் சொல்றது கரெக்ட் தான்டா. இது என்ன அசிங்கம், நம்ம சிஏ ஃபைனல் படிக்கிறோம். நமக்கு ஒரு பேக்ல ஒருத்த புஷ் பண்ணா தான் நம்ம வருவோம்னா, சரி சிஏ முடிச்சிட்ட. அப்புறம் யாருடா உனக்கு புஷ் பண்றது? அது அசிங்கம் இல்ல. அதனால யாருமே புஷ் பண்ணணும்னு நினைக்காத. நான் சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாததுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன்ல என்னோட கிளாஸோட என்டர்டைன்மெண்ட்டோ இன்டர்ல இருக்கிறதோ ஃபைனல்ல அந்த லெவலுக்கு நாலேஜ் நிறைய கொடுத்திருந்தா கூட பயங்கர என்டர்டைனிங்கா நான் பேசாததுக்கு இன்டென்ஷன் என்னன்னா ஒன்னு அது மாதிரி புஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பேன். ஒரு இன்டர்மீடியட்லயே என்கிட்ட சிங்கிள் என்ட்ரி இது போட வரல சார், ஏ பரவாயில்ல போடு, அடுத்த நாள் வந்துடும், போய் வீட்டில் போடு, அது மாதிரிலாம் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஃபைனல் லெவல்ல எனக்கு அது மாதிரி செய்யறது இல்லை. நான் அசிங்கம்னு நீ நினைக்கணும்னு நான் இனி கூட இன்டர்மீடியட்டுக்கே நான் அதை நினைக்க சொல்றேன். கொஞ்சம் அசிங்கம்னு நினை, நமக்கு ஒரு சம் டேலி ஆகல, நமக்கு இது வரல அப்படின்னா உள்ளுக்குள்ள கொஞ்சமாவது உட்கார்ந்து அழு, கண்ணுல இருந்து தண்ணி வரைச்சி நமக்கு தெரியல பாரு அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அடுத்தது ஆக்ஷன் எடுப்ப. அதுக்கான மனசு வருத்தப்படாம இருக்கிறவன் யாருமே பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணவே முடியாது கண்ணா. புரியுறது? எல்லாத்தையும் நான் கேஷுவலா எடுத்துன்னு போவேன். ஆஹா, அது மாதிரி இருக்கிறவங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியாது. பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவல்ல வர்றது எங்களுக்கு பயங்கர பெருமை. உண்மையான டீச்சர்ஸ்க்கு எங்களை விட நீ கம்மியா இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்குமா? ஒரு உண்மையா இருக்க அந்த டீச்சர் அப்படின்னா, இப்ப எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள விட நான் கம்மியா இருக்கிறத அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உண்மையான டீச்சர்ஸ் கிடையாது. நான் எடுத்த மார்க்ஸை விட என் பசங்க எல்லாரும் பயங்கரமா எடுத்திருக்காங்க. நான் ரேங்க் எடுக்கல, என் பசங்க எல்லாமே ஆல் இண்டியா ரேங்க்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க, அதுவும் அக்கௌண்டன்சில பயங்கர, அதுதான் எனக்கு பெருமையான ஒரு நல்ல டீச்சருக்கு அதுதான் நான் பெருமை. ஓகேவா? ரைட். யாருமே ரொம்ப புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத, அழகா மெட்டிகுலஸா பிளான் பண்ணும். ஆஃபீஸ்ல அத்தனை எக்ஸல் ஷீட் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் உனக்கு ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி நிதி கேலா அப்படின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட சிஏ ஃபைனல் 2 அட்டம்ப்ட் ஏதோ ஃபெயில் ஆயிட்டு அவ என் ஆஃபீஸ்ல வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணா. அப்போ சிஏ ஃபைனல் எக்ஸாம் லீவுக்கு போறேன்னு சொன்னா. அப்ப நான் அவகிட்ட சொன்னேன், ஒரு மெட்டிகுலஸ் நீ லீவ்ல போய் படிக்க போறியா, எப்படி படிக்க போறேன்னு எனக்கு பிளான் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிளானை கீச்சு போட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் மாத்தி 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 ஃபைனலா ஒரு பிளான் ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். அந்த அட்டம்ப்டே கிளியர் பண்ணிட்டா. வெரி நார்மல் ஸ்டூடெண்ட், நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கலாம் அந்த பொண்ணு. வெரி நார்மல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஷி ஹஸ் கிளியர்ட் தட் அட்டம்ப்ட். ரொம்ப நார்மல் கேண்டிடேட், ஆனா ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங். அதனால தான் சொல்றேன், an ordinary can become extraordinary through an extraordinary processes. இப்போ நீ போடுற அந்த மெட்டிகுலஸ் பிளானிங் தான் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராசஸஸ். அதை பார்க்கும்போது என்னடா 14 ஹவர் எப்படா போட முடியும்? நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன், 15 ஹவர் நீ போட்டே ஆகணும். பரவாயில்ல, டிவியேட் ஆனா பரவாயில்ல, 15 ஹவர் உன்னோட அவுட்டர் லிமிட்டா வச்சுக்கோ, அதை போடு. நீ வாட்டுக்கு நான் 7 ஹவர் தான் படிப்பேன் அப்படின்லாம் போட முடியாது. சிஏ ஃபைனலுக்கு 15 ஹவர், 24 ஹவர், 9 ஹவர் கேப் இருக்கே உனக்கு. நீ என்ன பண்ண போற? 9 ஹவர் தூங்கி சாப்பிட்டு இதை பண்ணி எதை பண்ணா கூட 9 ஹவர் டூ மச் உனக்கு. 15 ஹவர்ஸ் இஸ் மோர் தென் இது. 15 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துக்குமே 15 ஹவர்ஸ். அதே மாதிரி டிவியே பார்க்கக்கூடாது. உன் மைண்டில் முடிஞ்ச லெவலுக்கு வேற எந்த மெமரியும் வரக்கூடாது. நீ ஒரு கல்யாணத்துக்கு போறதோ எந்த மெமரியும் வரக்கூடாதுன்னா எந்த மெமரியும் வரக்கூடாது. இப்போ என்னோட மெமரி கூட உனக்கு டிஸ்ட்ராக்டிங்கா இருக்குன்னா நான் வரக்கூடாது. என்னோட மெமரி வந்து அப்பா எனக்கு ஒரு என் கொடுக்கறது, எனக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கறது கட்டாயமா வரும். அந்த மாதிரி மெமரிஸ் மட்டும்தான் இருக்கணும். உன்னை மோட்டிவேட் பண்றது, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குற ஒரு எனர்ஜி ஹைக்கா இருக்கு, நான் ஆல்ரெடியே படிக்கிறேன் எனக்கு இன்னொரு எனர்ஜி ஹைக் இருக்கு, அப்போ தாராளமா பார்க்கலாம். அந்த மாதிரி சில இதை பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நானும் பார்க்குறேன். நானும் வந்து அப்படியே இவந்தோ உங்களுக்குலாம் சொன்னா கூட சம்டைம்ஸ் நானும் ஏதோ ஒரு நாலேஜ்க்காக நான் பார்க்கும்போது எனக்கே எனர்ஜி ஹைக் ஆறுது, என்னால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ குவாலிட்டேட்டிவ் பீப்புள். அதனால அவங்க பேசும்போது நேச்சுரலாக எனக்கு எனர்ஜி சர்ஜ் ஆறுதான்னா கட்டாயமா சர்ஜ் ஆறுது. இன்னைக்கும் எனக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்களான்னா சூப்பர் டூப்பர் டீச்சர்ஸ் நான் வச்சிருக்கேன். என்னோட இதுலயே மொபைல்லயே அவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் நேரா போய் அவங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணல. எனக்கு தேவையான போது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பயங்கர இன்புட்ஸ் இருக்கான்னா பயங்கர இன்புட்ஸ் இருக்கு. இப்ப நிறைய தமிழ்லயும் நிறைய படிக்கிறேன். திருக்குறள் படிக்கிறேன், இது படிக்கிறேன், வள்ளலார்து படிக்கிறேன். ஸோ எனக்கு பயங்கர இதா இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப ஒரு சேஞ்ச் என் மனசுல நிறைய சேஞ்சஸ் என்னால பார்க்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே பயங்கரமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் கண்ணா. ஓகேவா? ரைட். அது உன்னோட இப்ப நான் அப்படியே ஜீரோ ஆகி படிக்கல. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். இதை படிச்சா இன்னொரு ஸ்டேஜ் போறது, தட் இஸ் ஓகே. அதுக்கு நான் என்ன யாருன்னா தள்ளி விட்டா
தான் நான் போகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங். நிதி கேலாக்கு நான் சொன்ன அதே தான் உனக்கும் சொல்றேன். அவளை வந்து நான் என்கிட்ட வேலை பார்த்ததுனால ஆப்ஷனே இல்லை. அவள் பிளானை போட்டு என் கையில கொடுத்தே ஆகணும்ட்டு. அவள் அந்த பிளானை போட்டு கையில கொடுத்து அதுல என்னென்ன சாப்டர் படிக்க போறா, இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ், இந்த 3 ஹவர்ஸ் அவளுக்கு கிளியரா நான் வந்து ஐடியா மட்டும் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணு, எஃப்ஆர்க்கு எவ்வளவு இவ்வளவு ஹவர்ஸ், அதை அலோகேட் பண்ணிட்டு 55 நாள் இருக்குல்ல, இந்த 55 நாள் இன்டு 15 ஹவர்ஸ் போட்டுக்கோ, இதுதான் உன்னோட அவைலபிள் டைம், அதை அலோகேட் பண்ணி எக்ஸாம்ஸுக்குன்னு ஃபர்ஸ்ட் கழிச்சு எடுத்துரு. சாப் எக்ஸாம், மாடல் எக்ஸாம்ஸ், நீ என்ன எக்ஸாம் எழுத போற அது ஒரு 50 ஹவர், அதை எடுத்துரு. மிச்சம் ரிமைனிங் ஹவர்ஸ் இருக்கு, அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போற? நீ வந்து 1008 ஆடிட் பிளானிங் பண்ணிருக்க. இது ஒரு அழகா மெட்டிகுலஸா உனக்காக, உன்னோட சக்சஸ்க்காக நீ இதை செய்ய. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பிளானிங் பண்ண தெரியல, பாவம் அவனுக்கு பண்ண தெரியல. இன்டர்மீடியட் கூட ஓய்ஞ்சு போறது, பிளானிங் பண்ண தெரியல. ஒரு ஃபைனலுக்கு கூட பிளானிங் பண்ண தெரியல. நாளைக்கு எப்படி ஒரு 10 ஆடிட் அசைன்மெண்ட் வருது, நீ பிளான் பண்ணி அலோகேட் பண்ணி எவ்வளவு ஹவர்ஸ் எடுக்கணும் அது மாதிரி செய்யலன்னா நீ எப்படி அந்த சீட்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் கண்ணா? புரியுறதா இல்லையா? நீ உனக்காக அழகா, உனக்கு 6 அசைன்மெண்ட் தான் இருக்கு, 6 பேப்பர் இருக்கு, கரெக்டா இல்லையா? அந்த 6 பேப்பருக்கு கிளியரா ஹவர்ஸ் அலோகேட் பண்ணிட்டு, சாப் ஹவர்ஸ், மாடல் எக்ஸாம் ஹவர்ஸ், அது மாதிரி எழுதுறது அப்படின்னா அந்த இதை போட்டுக்கோ. நீ மாடல் எக்ஸாம் எழுதலனா கூட, சாப் எக்ஸாம் எழுதலனா கூட, அட்லீஸ்ட் மாடல் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு தடவை எக்ஸாமோட ஃபீலை நீ வந்து பாத்துக்கணுமானா கட்டாயமா பாத்துக்கணும். உனக்கு ஏதோ ஒரு ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்ல எனக்கு மாடல் வைக்க முடியுமா சார், நான் இது மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட என்கிட்ட ரிக்வஸ்ட் அனுப்பு. நான் உனக்கு தனியா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி, உனக்கு தனியா ஒரு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, உனக்கு நான் திருத்தி அதை மாடல் எக்ஸாம் பேப்பர் உனக்கு தரேன். அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி. எனக்கு நீங்க எல்லாருமே ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ணியிருக்கணும். இப்போ சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸா, இப்போ ஒரு இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, பிளானை போட்டு நீங்க நைட்டே அனுப்பணும், இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல வெளியே நிறுத்த வைப்பேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஒரு இன்டர்மீடியட் ஃபவுண்டேஷன் நீ வந்து இப்போ அங்க உன்னோட வீட்டில் இருக்க, ஸோ என்னால் அந்த லெவலுக்கு பண்ண முடியாது. உனக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். சார் வந்து நமக்கு பேசியிருக்கார், ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ண சொல்றாரு. ஏன்னா இந்த பிளானிங் நீ பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியும் கண்ணா, சிஏ ஃபைனல் ஈஸி கிடையாது கண்ணா. புரியுறதா? நீ நினைக்கிற மாதிரி ஈவன் 6 பேப்பர் சார் போன தடவை நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்களே சார், அதுதான் ரிஸ்க்னு சொல்றேன். போன அட்டெம்ப்ட்ல நிறைய ரிசல்ட்ஸ் வந்ததுனால தான் ரிஸ்க் ஃபேக்டர் உனக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். நீ ஒரு சிஏவா இருந்து முட்டாளா இருக்கக்கூடாது. ஏன்னா போன தடவை அதிகமா ரிசல்ட் விட்டுருக்கோமேன்றத அவனுங்க டிஸ்கஷன் ஆல்ரெடி பண்ணிட்டே இருப்பானுங்க. இதை அடுத்தது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. ஸோ அது அவனோட முடிவு, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம ஒரு நல்ல சிஏவா திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து we have to think in a very conservative manner when it comes to exams. நீ எல்லா worst situations-க்கும் you have to be prepared. பேப்பர் டஃப்பா இருந்தாலும் நான் பாஸ் பண்ணுவேன், அந்த லெவலுக்கு நீ ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும்னா ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும் கண்ணா. ஓகேவா? ரைட். எனக்காக நீங்க எல்லாருமே எனக்கு நீங்க அந்த பிளானிங் பண்ணிட்டு அனுப்புறதா இருந்தாலும் அனுப்புங்க. நான் ரிவ்யூ பண்ணி என்னோட ஒப்பீனியன் உனக்கு கொடுக்கணும்னு நீ நினைச்சேன்னா யாரும் அனுப்பணும்னா, ஏன்னா நீங்களா சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை என்னால ப்ரெஷர் போட்டு இது பண்ணணும் அப்படின்றது இல்லை. பட் ஜெனியூனா உனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் குவாலிட்டி அது மாதிரி இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீ அனுப்புவியானா அனுப்புவேன். இல்லை உனக்கு வேண்டாம், இல்லை சார் நான் வந்து அதை அனுப்பிச்சிட்டு ஒரு மாற இதா இருக்கும் அப்படின்னு எதுவும் யோசிச்ச உன் மைண்ட்லனா கூட ஐ எம் வித் யூ ஒன்லி. ஓகேவா? பட் எனக்கு நீ ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங்கை நீ போட்டுக்கணும் அப்படின்றது ஆசை. சார் இந்த மாதிரி போட்டுட்டு நான் படிக்க முடியலன்னா என்ன பண்றது? அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு. அந்த பிளானை எவ்ரி வீக் ரிவைஸ் பண்ணிட்டே இரு, இல்லை எவ்ரி டேவே ஸ்லைட்டா ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அது மாதிரி பிளான் பண்ணி நீ பண்ணும்போது உன்னோட டீவியேஷன்ஸ் ரொம்ப மைனரா இருக்கும். இப்போ கூட நான் வந்து ஒன்று பண்றேன், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சம்திங் தட் இஸ் நாட் மெஷர்ட் cannot be monitored. I repeat, something that is not measured cannot be monitored. Something that is not monitored cannot be controlled அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒன்னத்தை வந்து மானிட்டர் மெஷர் பண்ணாம அதை மானிட்டர் பண்ண முடியாது. மானிட்டர் பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சார் எதனா அழகான எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்பவே நான் வெயிட் குறைக்கணும்ன்ற ஒரு இதுல வந்து ப்ரோக்ராம் ஒரு 90 days நான் வந்து இது பண்ணி இப்போ 79 kgலேருந்து 72 kg வந்திருக்கேன். டெய்லி காலையில் எழுந்தோன்னே நான் வெயிட் எடுப்பேன். காலையில் எழுந்தோன்னே வெயிட் எடுத்து ஒரு நோட் புக்கில் எழுதுவேன். காலையில் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் என்ன இருக்குது, அதே மாதிரி ஃபுல்லாக அன்னைக்கு டே ஆக்டிவிட்டி, நான் என்ன பண்ணேன், என்ன சாப்பிட்டேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன், எல்லாமே நோட் புக்கில் எழுதியிருக்கேன். அதை எழுதுறதுனால எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் இது மாதிரி சாப்பிட்ருக்கேன், அடுத்த நாள் வெயிட் ஏறி இருக்கு அப்படின்னா இதை நான் செஞ்சதுனால வெயிட் ஏறுறது, அது எனக்கு கிளியராக தெரியறது. அப்போ நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு வெயிட் ஏறல, இதை சாப்பிட்டா வெயிட் ஏறுது, இந்த யோகா பண்ணால் கம்மியாகுது, இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்தேன், மத்தியானம் சாப்பிட்டு தூங்கினா எனக்கு வெயிட் ஏறுது, எல்லாமே எனக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது. அதனால தான் ஒன்று மெஷரே நீ பண்ணாம உன்னால மானிட்டர் பண்ண முடியாது. மானிட்டர் பண்ணலன்னா
பண்ணலன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்ப நான் இதை மெஷர் பண்ணலன்னா என் வெயிட்டை நான் 7 கிலோ வந்து 90 நாள்ல குறைச்சிருக்கிறதுன்றது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஆனா நாட் பாசிபிள். சார் இப்ப எதுக்கு சார் வெயிட்டை குறைக்கிறேன்? எனக்கு யோகா பண்றதுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கு. முன்னாடி ஒரு கால் வெயிட்டா இருக்க காலை தூக்கி அது மூவ் பண்றது, இதுக்கெல்லாம் கீழே தலையை வச்சு காலை தொடுறது, இதெல்லாம் பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு அது யோகா பண்றதே ஒரு பயங்கர ஜாலியா இருக்கு. எதுக்காக ஜாலியா இருக்குன்னா எனக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருச்சு. ஏன்னா வெயிட் அன்னெசரி வெயிட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்னோட 172 கிலோ இது சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு 72 கேஜி கரெக்டா இருக்கணும். இப்போ நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கு பயங்கர ஜாலியா இருக்கான்னா என்னோட சுகர் லெவல், பிபி லெவல், இது அது இந்த இது ரிப்போர்ட் எடுக்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதை நான் மெஷர் பண்ணி பார்க்கிறேன். அவ்வளவுதான். நீனும் அதே மாதிரி மெஷர் பண்ண டெய்லி. இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? ஒரு நோட் புக்ல எழுது. இன்னைக்கு காலையில எழுந்தோம், 3 ஹவர் இதை படிச்சோம், நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், சூப்பர். இன்னைக்கு இந்த டைம்ல நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு நோட் புக்ல உன்னோட டேவை நீ எழுதுறதுல நீயே அசிங்கப்படுவ. ஈயாச்சி 3 ஹவர் தண்டமா பண்ணிட்டோப்பா, இந்த 1 ஹவர் தண்டமா, நாளைக்கு அதை பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணி ஒரு 50 நாள் நீ பண்ணனா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி. புரியுறதா? இல்லைன்னா 50 நாள் 50 நிமிஷம் மாதிரி போயிடும் டப்புன்னு. நமக்குலாம் 50 நாள் 500 நாளுக்கு தகட புசுக்குன்னு போவோம். ஏன்னா அப்படி வச்சிருக்கோம் நம்ம போர்ஷன்ஸ். ஆனா ஒரு நாளும் யூ ஆர் மானிட்டரிங் யுவர் ப்ராக்ரஸ். இன்னைக்கு காலையில் நான் எத்தனை மணிக்கு எழுந்தேன்? நீ ஒரு டைரியில இன்னைக்கு காலையில் நான் எத்தனை மணிக்கு எழுந்தேன்? 6:15 எழுந்தேன். எத்தனை மணிக்கு படிக்க ஆரம்பிச்சேன்? 7:30 மணிக்கு. எதுக்காக? 1.25 ஹவர் எனக்கு 7:30 மணிக்கு டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் யோசி. அது உட்காந்துச்சு, இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணக்கூடாது. காலையிலேயே இருந்து நம்ம அம்மாவோட மொக்க போட்டிருந்தோம், தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 4லேருந்து 6:15 6:30 வரைக்கும். இல்லை நான் அவ்வளோ நாளி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேன். அது அவசியம் இல்லை. அவ்வளோ நாளி எதுக்கு குளிக்கணும்? நம்ம உட்கார்ந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் குளிச்சா போதும். அதுக்காக இவ்வளோ நாள் குடிக்கணும்? அதெல்லாம் கூட மெட்டிகுலஸா யூ வில் கண்ட்ரோல். பிகாஸ் யூ ஆர் நாட் மெஷரிங் எனிதிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். யூ ஆர் நாட் கோயிங் டு கண்ட்ரோல். நீ ஒரு 5 ஹவர் வேஸ்ட் பண்ணது உனக்கு பெரிய இதுவாவே தெரியாது, லாஸாவே தெரியாது. பிகாஸ் யூ ஹவ் நாட் மெஷர்ட், யூ ஹவ் நாட் மானிட்டர், there is no control over it. நம்ம எவ்வளவு படிக்கிறோம்? ஒரு பட்ஜெட்டை போடு, ஆக்சுவல்ஸை கம்பேர் பண்ணு, ஃபைண்ட் அவுட் டீவியேஷன், டேக் ரெமெடியல் ஸ்டெப்ஸ் டு கரெக்ட் டீவியேஷன்ஸ். இதெல்லாம் நீ அகாடமிக்கா படிக்கிறத என்னைக்காவது ஒரு நாள் பிராக்டிக்கலா ஒரு சின்ன லெவல்ல அப்ளை பண்ணலாலும் அப்ப அவன் முட்டாளா ஒரு கண்ட்ரோல்ல எப்படி பண்ணணும், ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், ஆக்சுவல்ஸோட அதை கம்பேர் பண்ணி டீவியேஷன்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு ரெமெடியல் மெஷர்ஸை கொண்டு வரணும்னு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஃபேக்டரியில இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் செட் பண்ணியிருக்கானா அவன் முட்டாள். நீ இப்ப படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷர் நீ பண்ண மாட்ட, நீ புத்திசாலியா? நீ தான் அடி முட்டாள்னு சொல்றேன். ஏன்னா நீ பண்ண போறது ஒரு பெரிய வேலை. இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் யூ ஹவ் லாஸ்ட் டைம்னா தட் இஸ் அ மேஜர் டைம். இந்த 55 நாள்ல ஒரு 10 நிமிஷம் நீ டைமை வேஸ்ட் பண்ற அப்படின்றது ஐயோ ரொம்ப ரொம்ப கொடூரமானதானா, ரொம்ப ரொம்ப கொடூரமானது. இப்ப என்னோட ஸ்பீச் வந்து உனக்கு ஒரு லைட்டை கொடுக்கல, இதே உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் இருந்தா நீ கட் பண்ணிட்டு வெளில போயிடணுமா? வெளில போயிடும். ஈவன் அந்த 10 நிமிஷம் கூட அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு தடவை சிஏ ஃபைனல் படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல மயிலாப்பூர்லயே எங்கேயோ கிளாஸ் போனேன். கிளாஸ் போய் பார்த்தேன். 2 நாள் தான் போனேன், 3வது நாள் நான் போல. ஏன்னா நான் பொல்ச்சலூர்ல இருந்து மயிலாப்பூர் போற டைமே எனக்கு 1.25 ஹவர், திருப்பி வரது 1.25 ஹவர். அவர் எடுக்கிற 1.5 ஹவர் கிளாஸுக்கு நான் 1.25 ஹவர், 2 ஹவர் பிளஸ் 1.5 ஹவர், 4 ஹவர் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் நினைச்சேன் அந்த 4 ஹவர், அந்த 1.5 ஹவர் அவர் சொல்லி கொடுக்கறத நான் 4 ஹவர் வீட்டில் டெடிகேட்டடா நான் படிச்சேன்னா என்னால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் நான் கிளாஸை நிறுத்திட்டு நான் வாட்டுக்கு செல்ஃபா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னால அது அப்பவே லைட்டா மானிட்டர் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் இருக்கணும். இல்ல அங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கு அதனால போற, அவ்வளவு சோம்பேறி டேஷா நீ. புரியுறதா? ஒரு செல்ஃபா படிக்கிறதுக்கு கூட உனக்கு ஒரு கான்செப்டே புரியல. ஏண்டா உனக்கு ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்க அக்கௌண்டன்சி பேஸ். இன்டர்மீடியட்டும் நம்ம ஒன்றும் ஆர்டினரியா படிக்கல, வெறித்தனமா படிச்சிருக்கோம். ஒரு அக்கௌண்டிங் பேஸ் என் பசங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீ எதை படிச்சாலும் புரியணுமானா எதை படிச்சாலும் புரியும். ஓகே, இவங்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டம், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்லாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது ஓகே. உனக்கு வந்து நீ கேஎஸ் அகாடமில படிச்சிருக்க, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா ஒய் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஒய் காஸ்ட் அக்கௌண்டிங், ஒய் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ உனக்கு எதுக்கு கஷ்டம் இருக்க போறது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி குவாலிஃபை ஆகிறதுக்கு? ஏதோ ஒரு நார்த்ல அவன் கஷ்டப்படுறான், இதை பண்றான்னா அவனுங்க ஏன்னு அவங்க பாஸ் பண்றது தான் அவங்களோட குறிக்கோளா இருந்ததே தவிர நாலேஜ் கெயின் பண்றது அவங்களுக்கு இருக்க. மேஜர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நாலேஜ் ஓரியன்டா இருக்கீங்க. ஒரு டீச்சரை கூட நீ எவாலுவேட் பண்றது அவருக்கு நாலேஜபிளா இருக்காரா, அவரோட என்டர்டைன்மெண்ட் ஃபன் எல்லாம் செகண்டரி. நாலேஜபிளா அவங்க இருக்காங்களா, நமக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்குறாங்களா, ஒரு டஃப் ஏரியாவை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நீ பார்த்து தான் வேல்யூவே பண்ற. அவங்களோட ஆர்ம்ஸ் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அது மாதிரிலாம் நம்ம பார்த்து வேல்யூ பண்ணலையா? நம்ம வேல்யூ பண்ணல, நம்ம எந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணல நம்மளோட சக்சஸ்க்கு. நீங்க சிஏ ஃபைனல் வந்திருக்கீங்க இது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னா நீங்க அது பயங்கர ஷார்ட் கட் எல்லாம் பண்ணி, அதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க கோர் சப்ஜெக்ட்ஸ் எதுலயுமே நீங்க ஷார்ட் கட்டா யூஸ் பண்ணல, எல்லாமே கான்செப்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஒரு டீச்சர் நடத்தலனாலே நான் கேஎஸ் அகாடமில சீட்டை கீச்சு அனுப்புறேன் அவங்கள. புரியுறதா இல்லையா? இந்த டெக்னிக் கொடுக்குறேன் அதெல்லாம் அடிஷனல்
எமோஷனலா கூட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அவனுக்கு புரியணுமானா புரியணும். அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க நீங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு புரியல, அதெல்லாம் ரொம்ப கேவலம். நீ சோம்பேறின்றதை காட்டுறது. நீ அதுக்கான டைம் நீ இன்வெஸ்ட் பண்ணல, அதனால உனக்கு வந்து அது புரியாம இருக்கே தவிர, எனக்கு புரியல இன்னொருத்தர ஹெல்ப் வேணும், என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து கிளாஸ் பண்ணேன், இதுக்கு மேல வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியவே வைக்காது. அவ்வளவுதான். உன் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிருது. அடுத்த 50 நாள் இல்ல சார், ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் லைவ் எடுத்து பாரு. வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா வேஸ்டே பண்ணக்கூடாது. உன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஏன்னா நீ வந்து பயங்கர காஸ்ட்லி ரிசோர்ஸ். அதை ஃபர்ஸ்ட் நினை. நீ ஒரு சிஏ ஃபைனல் அட்டெம்ப்ட் உனக்கு தள்ளி போறதுன்னா உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் யூ ஆர் லூசிங் இஸ் 1 lakh per month salary. 6 மாசம் தள்ளி போறதுன்னா 6 லட்சம் ரூபாய் நஷ்டம். நீ 6 லட்சம் ரூபாய் நஷ்டம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய டேஷ் கிடையாது. உங்க அப்பா அம்மாக்கு அந்த 6 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ற அப்படின்னா உன்ன மாதிரி கேவலவாதி உலகத்துல என்ன இது மாதிரி பேச அலோ பண்ண. அதான் நேச்சுரல் சரவணன். உன்ன எல்லாரும் மாதிரியும் ஸ்வீட்டா இருக்கணும், இதுதான் இருக்கணும், எனக்கு அது மாதிரி வராது, புரியுறதா இல்லையா? எனக்கு அது மாதிரி வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம ஒரு இலையில வந்து ஸ்வீட்டும் வேணும் பிரியாணியும் வேணும். நான் பிரியாணி இடிச்சலம்மா, ஓகே? என்ன தயிர் சாதம் ஸ்வீட் மாதிரி ஹேண்டில் பண்ணாத. ஸ்வீட் சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும், உன் வயிற்றையும் நல்லா ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி என்ன வச்சுக்கோ, புரியுறதா இல்லையா? ரைட்? பிரியாணியும் சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி. சார் ஹெல்த்துக்கு கெடுதி பரவாயில்ல அடிச்சலம்மா, ஓகேவா? ரைட்? நான் நல்ல குவாலிட்டேட்டிவ் பிரியாணி பண்ண சீரக சம்பா ரைஸ் பிரியாணி நினைச்சுக்கோ. சோ உனக்கு ஹெல்த்துக்கும் ஒன்றும் ஆகாது, உடனே டைஜஸ்ட் ஆகிடும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அது மாதிரி சரவணன் சார் நினைச்சுக்கோ. இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் யாருன்னா கன்சீவ் பண்ணி வந்து பேச முடியுமா? நான் ஒரு சீரக சம்பா பிரியாணி அப்படின்னு. இது நேச்சுரலா வருது, எனக்கு புரியுறதா இல்லையா? ரைட்? அந்த நேச்சுரல் ஃப்ளோவை கெடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நேச்சுரலா ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்பீச் வரும்போது அவங்க ஹார்ட்ல இருந்து வருது. இல்லைன்னா நீ அசிங்கமா உட்காந்துட்டு இவங்க ப்ளீசிங்கா இருக்கணும், இதா இருக்கணும், அதெல்லாம் அவங்களெல்லாம் என்ஜாய். நான் ப்ளீசிங்காலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் உண்மையா உன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டணும். எவ்வளோ அசிங்கவாதி நீ, அது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி உன்னை காட்டணும். நீ எவ்வளோ ஒரு சோம்பேறி, ஒரு செல்ஃபா எடுத்து ஒரு கான்செப்டை வெறித்தனமா படிச்சு புரிஞ்சே தீரணும் அப்படின்னு. நீ ஏன் உனக்கு மூளையா இல்லை? ஆர்டிகல்ஸ் 2 வருஷம் நீ பண்ணியிருக்க, பிளஸ் இன்டர் கிளியர் பண்ணியிருக்க. ஏன்னா அவ்வளோ அடிமுட்டாலாம் நம்ம. நான் ஒரே ஒரு கிளாஸ் தான் சிஏ ஃபைனல்ல போனேன், மிச்சம் எல்லாத்தையும் நான் செல்ஃபா தான் படித்தேன். அதான் அந்த டைரக்ட் டெக்ஸ்ட் என் மனோகரன் சார் கிட்ட போனேன், மிச்சம் எல்லாமே செல்ஃபா படிச்சேன். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட போன கிளாஸ்ல கூட பயங்கர பெரிய மார்க்லாம் வாங்குறேன். நான் செல்ஃபா படிச்ச எஃப்எம்ல மட்டும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல மட்டும் தான் 76 மார்க் வாங்கினேன். ஸோ அப்படின்னு ஆனா வெறியா படிச்சேன். ஏன்னா நான் அந்த ஒரு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணேன், அந்த எஃப்எம் சரியா எழுத முடியலன்னு ஸ்கிப் பண்ணி அசிங்கப்பட்டு பயங்கரமா படிச்சேன். நான் செல்ஃபா உட்கார்ந்து வெறியா அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வெறியா படிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு இவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அடுத்த 50 நாள்ல நீ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தரித்திர ஃப்ரெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் விட்டு தள்ளு. இந்த நெகட்டிவா பேசுறவன் அவனெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணு, பிளாக் பண்ணு, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் பேசிக்கலாம். சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் அவனை பிளாக் பண்ணு. உனக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உனக்கு அவனோட பேசணும். சப்ஜெக்ட் வைஸ் இல்லாம அதர் தென் சப்ஜெக்ட பேசுற எந்த ஃப்ரெண்டுமே சிஏ ஃபைனல் படிக்கும்போது உன் கூட இருக்கக்கூடாது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் 1 இயர் பார்க்கல. சிஏ ஃபைனல் படிக்கும்போது அவங்ககிட்டே சில சமைச்சு வராது எங்க வீட்டுக்கு. அது தெளிவா சொல்லிட்டு அவன் அந்த டைம்ல ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீ சிஏ முடிச்சுட்டு போனா அவனும் உன்னை சிஏவா பாக்குறான். ஜஸ்ட் லைக் தட். நான் அவாய்ட் பண்ண மாட்டேன்னா அவாய்டே பண்ண மாட்டான். ஆனா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமா நீ கட் பண்ணுமானா இந்த டைம்ல கட் பண்ணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணுமானா லைஃப்க்கு வேணும். ஆனா நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கும் போது அவங்களெல்லாம் 10 அடி தள்ளி நிறுத்தணும்னா 200% தள்ளி நிறுத்தணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பேசாத, சோஷியல் மீடியாவுக்கு எதுவும் ரொம்ப ரெலவெண்ட் அப்படின்னா ஏதோ யூடியூப்ல ஏதோ வீடியோ இது பார்க்கணும், அந்த ரிவிஷன் லெக்சர்ஸ் பார்க்கணும், அதுக்கெல்லாம் ஓகே. அது கூட ஒரு 10 நிமிஷம் நீ அந்த மாதிரி வந்துட்டு ஈவினிங்ல எப்பயுமே உன் மொபைல் ஃபோன் ஆன்ல இருக்கக்கூடாது. எப்போ நான் ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வரணும். உன்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வரணும். புரியுறதா இல்லையா? நீ ஒரு 8 மணிக்கு எடுத்து பார்த்துட்டு 30 மினிட்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கணுமோ அதை முடிச்சு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுரும். உன் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போடுற அப்படின்னா யூ வில் பிகம் அ சூப்பர் சக்சஸ். ஏன்னா இந்த காலத்துல நான் மொபைலுக்கு அடிமை இல்லடா. இப்ப நான் கிளாஸ் உள்ள போகும்போது என் மொபைலை தூக்கி பார்த்துக்கிட்ட கொடுத்துட்டு தான் போறேன். ஒரு நாள் கூட கிளாஸ் உள்ள நான் மொபைலை எடுத்து இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா இம்பாசிபிள். ஏன்னா அதுக்கு நான் அடிமை இல்லையா? அதுக்கு நான் அடிமை இல்லை. அதுவும் சிஏ ஃபைனல் ஒரு பயங்கரமான டார்கெட் வச்சிருக்க. நீ அடிமையா இருக்கக்கூடாதுக்கு. நான் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பாட்டுக்கு இந்த கோட்டு கிட்ட எல்லாம் போகாத. இந்த விஜய் படத்துக்குலாம் கன்றாவியா தான் இருக்கும். நானே சொல்றேன், புரியுறதா இல்லையா? ஒரு லாஜிக் இருக்காது, ஒரு கர்மமும் இருக்காது. அதுவும் இல்லாம நீ சிஏ ஃபைனல் வேற படிச்சுட்டு இருக்க, அங்க போய் எதுவும் லாஜிக் கீஜிக்கு எதிர்பார்த்த அப்படின்னா ரொம்ப கன்றாவியா இருக்கும். புரியுறதா இல்லையா? ரைட்? சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். வேண்டாம் வேண்டாம், நான் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க யாருமே இப்ப நாளைக்கே என் ஒய்ஃப் கேட்டா 10:45 டிக்கெட் இருக்கு வரீங்களான்னு. எனக்கு 9:00 இருந்து 12:30 வரைக்கும் இன்டர்மீடியட் கிளாஸ் இருக்கு, நான் வரமாட்டேன், நீ போயிட்டு வா, ஜாலியா போயிட்டு வா, எனக்கு சொல்லு, நான் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னால ஒரு கிளாஸை கேன்சல் பண்ணிட்டு ஒரு கோட்டு போற லெவலுக்குலாம் எனக்கு இவ்வளோ கோடி நான் சம்பாரிச்சுட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரலையானா வரல. ஆனா நீ போயிட்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு பார்க்கணும்னு நினைச்சேன்னா ரொம்ப அசிங்கமானா ரொம்ப அசிங்கம் கண்ணா. அது மாதிரிலாம் சில பேர் பார்த்து பாஸ் பண்ணியிருக்கான். அவன்லாம் வந்து எடுக்கிற மார்க்கை விட 20 மார்க் கம்மியா எடுத்திருப்பான்றது உனக்கு எப்படி தெரியும்?
புரியுறதா? நீ எதுக்கு சான்ஸ் எடுக்கிற? நீ ஒரு சான்ஸ் எடுக்கிற லெவலுக்கு ஒரு பெரிய இதுவா நீ? நான் தான் சொல்றேனே, உன்னோட 6 லட்சம் ரூபான்றது உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இம்மீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சில பேர்லாம் ரிட்டையர்மெண்ட்ல நீ ஏர்ன் பண்ற 6 லட்சம் அதை கனெக்ட் பண்ணி பிரசன்ட் வேல்யூ போட்டு இன்னைக்கு இவ்வளவு லாஸ்ன்னு சொல்றான். அதெல்லாம் உனக்கு புரியுமான்னு தெரியல. எஃப்எம்ல உன்னோட ரிட்டையர்மெண்ட் இப்போ 6 மாசம் தள்ளி போச்சுன்னா உன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 இல்ல, அப்போ உன்னோட ஏர்னிங்ஸ் கம்மியாகும். அதோட பிரசன்ட் வேல்யூ தான் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். அந்த மாதிரிலாம் பெரிய பேச்செல்லாம் பேசுறதுங்க. அதெல்லாம் இல்ல, உனக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா 6 மாசம் தள்ளி போச்சுன்னா நீ முடிச்சிட்ட. 6 மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம். எதுக்கு விடுற? 6 லட்சம் ரூபாய் உனக்கு ஒரு சின்ன பணமா? இனி மெர்சிடிஸ் பென்ஸ் உங்க வீட்டுல இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா இல்லையா? யாரோ உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரோ உனக்கு ஹெல்ப் பண்றாங்க, உங்க அப்பா அம்மா தான் இன்னும் ஃபீஸ் கட்டுறாங்க, யாரோ உன்ன சப்போர்ட்ல நீ வாழ்ந்துட்டு இருக்க. உன்னால 6 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆறுது. அந்த மாதிரி நான் பேசுறேன்ல, அதை நீ மனசுல நினைக்கணும். சே ஆமால, நம்ம ஒரு 6 லட்சம் ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இந்த அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணா கொடுக்கலாமே, எப்படி நம்ம அதை மிஸ் அப்படின்னு கண்ண மூடி நீ நினைக்கிற அப்படின்னா நீ எப்படிடா ஃபெயில் ஆவ? ஒரு மனசு உருகி ஒன்னத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவன் எப்படி ஃபெயில் ஆவான்? அப்ப நான்லாம் மனசு உருகி அதை பார்ப்பேன். அந்த மனசு உரிச்சு எவ்வளோ அசிங்கம் இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சு. இந்த மாதிரி மனசு உருகும் போது அந்த தப்பு திருப்பி செய்ய மாட்டோம். அந்த இது பண்ணுவோம்னா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம்னா அச்சீவ் பண்ணுவோம். இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மனசு உருகி அதை நீ பண்ணணும். புரியுது? அந்த சில பேர்லாம் மனசு உருக வேணா எப்படி கடவுள் கொடுக்காம இருப்பா, அதே மாதிரி மனசு உருகினா உள்ள இருக்கிற கடவுளே உனக்கு உள்ள இருக்கால, அவங்க உனக்கு கொடுப்பாளனா கொடுப்பா கட்டாயமா. ஏன் சார் மனசு உருகுனா வந்துருமா சார் படிப்பு? மனசு உருகினா அடுத்த நாள் படிக்க ஆரம்பிப்பேன், ஒரு இமீடியட்டா படிக்க ஆரம்பிப்பேன். புரியுறதா? நீ மனசே உருகாம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறேன், அதாவது குப்பை தொட்டில போடுவோம் கேஷுவாலிட்டிலாம். புரியுறதா? நாளைக்கு ஒருத்தர இது மாதிரி நீ கேஷுவலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உன் பார்ட்னர் ஏதோ ஒரு ஆபீஸ்ல அசிங்கமா திட்டுவார், நீ இந்த நான் தொடச்சு விட்டுன்னு போவேன் கேஷுவலா இருக்கேன்னு. இந்த கேவலம் எல்லாம் பண்ணவே பண்ணாத. ஒருத்தங்க கிட்ட வேலை பார்க்கறேன்னா அவங்க கிட்ட ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணப்பா, இந்த பையனா இந்த பொண்ணா பயங்கரண்டா அவங்க அப்படின்னு ஏர்ன் பண்ண அப்படின்னா நீ சூப்பர் டூப்பர்னு அர்த்தம். இந்த ஆர்டினரி பீப்புள் மாதிரி இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டு போனோம், தொடச்சின்னு போனோம், இது போனோம், அதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்க வேண்டாம். நீ எவனோ ஒருத்தன் அசிங்கப்படுறதுக்கு எதுக்குடா ப்ரொஃபஷனலா இருக்கணும்? நான் பிகாம் முடிச்சுட்டு எங்கேயா வேலைக்கு போய் அசிங்கப்பட்டிருப்பேன், நான் அதுக்கு சிஏ முடிச்சு அசிங்கப்படணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த 50 நாள் ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ணு, 15 ஹவர்ஸ் படி, எந்த ஒரு டைவர்ஷனும் வச்சுக்காத. உனக்கு டைவர்ஷன் தான் கொஞ்சம் சாப்பாடு, அது கூட முடிஞ்ச லெவல் சாப்பாடு நான் வெஜிடேரியனை முடிஞ்ச லெவல் ஸ்லோவா அவாய்டு பண்ணிடு. சொல்லுமா, நான் வெஜிடேரியன் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் இன்க்ரீசிங் த எனர்ஜி லெவல், இட் இஸ் பிகாஸ் உன்னோட டேஸ்ட் பெட் உன்னோட செல்லு அதை கேட்கறதுனால அது மாதிரி இருக்கே தவிர கட்டாயம் ஒரு படிக்கிற பசங்களுக்கு நான் வெஜிடேரியன் இஸ் நாட் குட். கண்ணா புரியுறதா இல்லையா? ரைட். நான் வந்து என்னோட மனசுலன்னு சொல்றேன், முடிஞ்ச லெவல் கம்மி பண்ணிக்கோடி சொல்லமா. சார் வெஜிடேரியன்ல அவ்வளோ டேஸ்டால பரவாயில்ல, ஒரு 50 நாள் நீ டேஸ்டா இல்லாமல் சாப்பிடலாம். அப்ப நான் அடுத்த 48 நாள் வந்து எதுவுமே கிடையாது, ஃபுல் விரதம் நான் இருக்கேன். ஓகேவா? இன்னும் ஈவன் மசாலா ஐட்டம்ஸ் கிடையாது, நைட்டு வெறுமன மில்லட்ஸ் தான். ஸோ அடுத்த 48 நாளைக்கு நானே எனக்கு போட்டுட்டு இருக்கேன். இது யாருமே எனக்கு வந்து எக்ஸாம் எழுத போறேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 48 நாள் நான் எதுக்குமே அடிமையா இருக்கக்கூடாது, ஒரு சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, ஒரு எண்ணெய் ஐட்டத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அதுல கிளியரா நான் போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கிடையாது, 2 பப்பாயா, ஒரு இது பைனாப்பிள், கொஞ்சம் ஊற வச்ச வேர்க்கல்ல, வெல்லம், இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இவ்வளவுதான் நான் கிளாஸுக்கு முன்னாடி சாப்பிடுறது. மத்தியானம் மட்டும் கொஞ்சோண்டு மீல்ஸ், அது கூட அளந்து இந்த காய்கறி 3 மீல்ஸ், அவ்வளவுதான். நைட்டு சூப்பு, ஒரே ஒரு மில்லட் தோசை, அவ்வளவுதான். இதுதான் என்னோட. அது கூட 7 மணிக்கு இன்னைக்கு உன்னோட கிளாஸ் இருக்கிறதுனால இதை முடிச்சுட்டு நான் போய் சாப்பிடுவேன். கிளாஸுக்கு முன்னாடி நான் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றது என்னோட பாலிசி. ஸோ அதனால கிளாஸுக்கு முன்னாடி நான் என்னைக்குமே சாப்பிட்டதே கிடையாது. அப்படியே கண்டினியூஸா கிளாஸ் இருந்தா மட்டும்தான் நடுவில் இட்லி அது மாதிரி சாப்பிட்டுருக்கேனே தவிர கிளாஸ் இருக்கும்போது முன்னாடிலாம் நீங்க நினைச்ச கிளாஸ் சாப்பிட்டே வந்தது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் நான் எங்க அம்மா அவ்வளோ கெஞ்சுவாங்க, அதுதான் கமிட்மெண்ட். புரியுது? அதுக்கு நான் அப்படியே மயக்க போட்டெல்லாம் ஒன்றும் எனக்கு என்ன தேவையோ ஜூஸ் குடிச்சுப்பேன். அது மாதிரி அதுக்கு நான் முட்டாள் மாதிரி இருக்க மாட்டேன். புரியுறதா? அப்படியே சாப்பிடாம அந்த பப்பாயா கொஞ்சோண்டு, இந்த இது கொஞ்சோண்டு ஜூஸ், அதே மாதிரி 1.5 ஹவர்ஸ்ல மதியானம் இங்கேருந்தே ஜூஸ் கொண்டு வர சொல்லி அதெல்லாம் குடிச்சுக்கிறேன். பட் சாப்பாடா நான் சாப்பிட்றது இல்லையா? நான் அது மாதிரி குக்குடு ஃபுட் எதுவுமே நான் வந்து கிளாஸ்க்கு முன்னாடி சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அந்த கிளாஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி, அது நான் போய் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட எக்ஸாம் மாதிரி. அந்த இடத்துல வந்து நான் ஒரு பிரியாணியை சாப்பிட்டு போறது, திமிரா கிளாஸ் எடுக்கிறது, அதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கும் என் கிளாஸ்ல ஒரு சின்ன குறை அப்படின்றத எதனா ஒரு சொல்றதுக்கு 100 தடவை யோசிப்பேன். ஈவன் என்னோட காம்படிட்டர்ஸ் இந்த கிரிட்டிசைஸ் ஏதோ எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணா கூட, சரவணன் சார் கிளாஸ் நல்லா இருக்காது அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டான். அது வந்து நான் பயங்கர நாலேஜபிள்ன்ற அதுக்காக கிடையாது, நான் ஹைலி கமிட்டட். அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் பயங்கர கமிட்டடா இருப்பேன்னா பயங்கர கமிட்டடா இருப்பேன். அதனாலதான் ஓரளவுக்கு என்னால சக்சஸ் கொடுக்க முடியாது. நான் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ல, ஓரளவுக்கு என்னோட இதுக்கு பார்க்கும்போது என்னோட சக்சஸ் பெருசா
மெட்டிகுலஸா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னோட என்னார்மஸ் கமிட்மெண்ட். உனக்கு இந்த 50 நாள் வந்து என்னார்மஸ் கமிட்மெண்ட் இருக்கணுமானா, என்னார்மஸ் கமிட்மெண்ட் இருக்கணும். யாருன்னா உன்னை பார்த்தாங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு ஃபெயிலே ஆகக்கூடாதுரா, உங்க அம்மாவே நினைக்கணும், ஐயோ என் புள்ள ஃபெயிலே ஆகக்கூடாது, இப்படி படிச்சிருக்கான். உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லனா கூட அவங்க போய் கடவுள்கிட்ட வேண்டும் போது, ஐயோ இவ்வளோ டெடிகேட்டடா என் பொண்ணு படிக்கிறது, எவ்வளோ டெடிகேட்டடா என் பையன் படிக்கிறான், சத்தியமா பாஸ் ஆயிடும். இதை எங்க அம்மாவை நான் நினைக்க வச்சிருக்கேன். நான் சிஏ படிக்கும் போது எங்க அம்மாவை நான் நினைக்க வச்சிருக்கேன். நான் நிறைய தடவை நினைக்க வச்சிருக்கேன், என் புள்ள ஃபெயிலே ஆக மாட்டான், ஏன்னா அப்படி வெறியா படிக்கிறான் அவன் அப்படின்றத எங்க அம்மா. ஏன்னா நான் யார் வந்தாலும் போயிட்டா ரொம்ப நாடி பேச மாட்டேன், 2 நிமிஷம் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வாடிக்கு என் ரூம்ல வந்து படிப்பேன். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு பாட்டு கூட கேட்க மாட்டேன். ஒரு இது நாடகம்லாம் எங்க வீட்டுல எங்க அக்கா பார்த்தா கூட நான் சண்டை போடுவேன், அந்த மியூசிக் என் மைண்ட்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெவலுக்கு நான் டெடிகேட்டடா சின்சியரா படிச்சிருக்கேன். நான் இப்போ போயெல்லாம் இப்போ நான் இப்போ பாஸ் பண்ணதுனால நான் படிக்கலனாலும் படிக்கலன்னு சொல்லுவேன். அந்த 90 டேஸ், லாஸ்ட் 90 டேஸ் நான் என் உசுரை கொடுத்துருக்கேன்னா என் உசுரை கொடுத்துருக்கேன். அப்படி உசுரை கொடுக்காம உனக்கு ரிசல்ட் வராதுன்னா அது ரொம்ப கஷ்டங்க. நான் அது மாதிரி வரவும் கூடாதுன்னு நினைப்பேன். ஒருத்தன் அவ்வளோ டெடிகேட்டடா ஒரு இந்த ப்ரொஃபஷன், உன் வாழ்க்கையை சேஞ்ச் ஆகிற ப்ரொஃபஷன். நீ இப்போ வந்து இன்னைக்கு சிஏ இல்லை, நாளைக்கு வந்து சிஏன்னு சொல்றேன்னா யூ ஆர் ஈக்குவலன் டு மீ. நீ பேலன்ஸ் ஷீட்டை கையெழுத்து போட்டாலும் அது செல்லுபடியாகும். நான் பேலன்ஸ் ஷீட் அதே வேல்யூ தான். நீ 48 வயசு சிஏ வேறு, 22 வயசு சிஏ வேறு, ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தானே. ஸோ அதனால ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. நான் போட்ட பேலன்ஸ் ஷீட், நீ கையெழுத்து போடுற பேலன்ஸ் ஷீட், ரெண்டுமே ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்கு. அப்படின்னும் போது நீ ரொம்ப டிசர்விங்கா இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் கட்டாயமா டிசர்விங்கா இருக்கணும். 50 நாள் வெறித்தனம் காமி, ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் இன்னைக்கு நைட்டே பண்ணிட்டு, நாளைக்கு நாளே அது உருப்படாத வேலை, டுமாரோ நாளைக்கு பண்ணிடுறேன் சார், எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு, இல்லடி செல்லம்மா நீ உட்காந்துக்கோ, அட்லீஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு. நாளைக்குன்னு ஒருத்தன் ஒரு வேலையை போட்டாலே அது முடிஞ்சு போச்சு, அதோட காலி. இன்னைக்கு போய் 100 பேர் 150 பேர் இங்க இருக்கீங்க, நாளைக்கு நீங்க நினைக்கிறீங்க அதுல 15 பேர் இன்னைக்கு பண்றீங்க, மிச்சம் யூ ஆர் டேக்கிங் a huge risk. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை, இல்லைன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். இப்ப நான் இதை படி அதை படி அது மாதிரி நான் எதை சொல்ல, நீ என்ன வேணா படிச்சுக்க, நீ ஃபைனல் உனக்கு தெரியும் எதுல ஸ்ட்ராங்கா இருக்க எதுல வீக்கா இருக்க, அந்த பிளானிங்லாம் நீ பண்ணிக்கோ. ஆனா மெட்டிகுலஸா ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் நீ பண்ணணும். அது மாதிரி பண்ணாம நீ பண்றது யூ ஆர் டேக்கிங் a huge risk. ஆனா யூ ஆர் டேக்கிங் a huge risk. ஒரு மெட்டிகுலஸா எக்ஸல் ஷீட்ல அடிச்சுட்டு அந்த எக்ஸல் ஷீட்டை அழகா ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி, எஸ் இது கவர் பண்ணிட்டேன், எஸ் இது கவர் பண்ணிட்டேன், இங்க கொஞ்சம் டீவியேஷன் இருக்கு, இதை நாளைக்கு கவர் பண்ணிக்கிறேன், இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஈவினிங்ல படுக்கிறதுக்கு முன்னாடி எழுதணும். நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்த, அந்த நோட் புக்கை எழுதுனா நைட்டு படுக்கும்போது உனக்கு கொஞ்ச நாள் டிஸ்டர்பிங்காக இருக்கும், சரி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னா. ஆனால் காலையில் நெக்ஸ்ட் டே எழுந்தோன்னா ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்து பண்ணி, ஏன்னா நேற்று டிவியேட் பண்ணதை இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்து வேலை செய்வேன். நீ ட்ரை பண்ணிப்பாரு. நீ ஜென்யூனா சிஏ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்றத அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. புரியுறதில்ல. சும்மா நான் இந்த தடவை ட்ரை பண்றேன் சார், அடுத்த தடவை தான் நான் நல்லா எழுத போறேன் செத்துருன்றதுக்கு. புரியுறதில்ல. இந்த ட்ரை பண்ண போறேன், மெயின் எக்ஸாமையே ட்ரை பண்ண போறேன், கிவ் பண்ண போறேன், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுன்னு. புரியுறதில்ல. நீ ட்ரை பண்ண போறேன்னே சொல்லாத. புரியுறதில்ல. நான் எழுதினேன்னா அடிக்கிறேன்டா, நான் யாருன்னு காமிக்கிறேன், அந்த ஒரு வெறித்தனம் உனக்கு உன் மனசுல இருக்கணும். இந்த ட்ரை பண்றவன் எல்லாருமே காலியானா, ட்ரை பண்றவன் எல்லாருமே காலி. உன் மனசுல வந்து நீ தோத்துருவேன்னு ஒரு சின்ன இது கூட இருக்காது. சும்மா ட்ரை பண்றேன், அவன்லாம் பாஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஆனா சரித்திரமே கிடையாது. நீ உன்னோட மனசுல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கணும், இந்த தடவை நான் ஜெயிச்சு கட்டாயம் தீருவேன். அந்த லெவலுக்கு வெறித்தனம். சார் இது வரைக்கும் சரியா போடல, இன்னில 50 நாள் போடு, கட்டாயமா பாசிபிலிட்டி இருக்கானா, பாசிபிலிட்டி இருக்கு. 50 நாள் இன்ட்டு 15 ஹவர்ஸ், 750 ஹவர்ஸ் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. எப்படிடா நீ ஃபெயில் ஆவ? 6 சப்ஜெக்ட், அப்படியே இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் இன்னும் 150 ஹவர் உன் கையில இருக்கு. 150 ஹவர்ஸ் நீ ஒரு சப்ஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50 மார்க் கூட வாங்க முடியாத கேவலவாதியா நீ? 150 ஹவர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உன் கண்ட்ரோல்ல இருக்கு, ஒரு 50 மார்க் கூட வாங்க முடியாத லெவலுக்கு நீ இருக்க. இவ்வளவு நாள் கிளாஸை பார்த்திருப்ப, இதை பண்ணிருப்ப, அதை பண்ணிருப்ப, எப்படிடா ஃபெயில் ஆவ? புரியுறதா இல்லையா? அப்படி நீ இது பண்றனா அந்த 750 ஹவரை நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். வெறித்தனம் காமி. புரியுறதில்ல. கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத வெறித்தனம் காமி. என்னை வந்து பார்க்கும்போது சார் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் சிஏ அப்படின்ற மாதிரி இது பண்ணு. கேஎஸ்ஐ இன்ஸ்பயர்ல உங்க பேரண்ட்ஸோட உன்னை ரவுண்ட் டேபிள்ல உட்கார வச்சு உன்னை ஃபெலிசிட்டேட் பண்ணி நான் பார்க்கணும். அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு அதுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஒரு ஹாஃப் அ டே ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபிளாட்டை நான் எழுதி கொடுக்குறேன் என் பசங்களுக்கு ஆனுவலா. அது இல்லைன்னா கூட கட்டாயம் கேஎஸ் அகாடமிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வருமானா 200% வரும். எங்களோட ரிசல்ட்ஸ், என்னோட கமிட்மெண்ட் இதெல்லாம் தான் கொண்டு வருமே தவிர அந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் என்னோட ஆசைக்கு நான் பண்றேன். என் குழந்தைங்களை எவனுமே ட்ரீட் பண்ணலையடா. ஒரு சிஏ இன்ஸ்டியூட் கான்வகேஷன் கூட நீ போய் வேர்த்து விறுவிறுத்து நிக்கணும், அங்க கியூல நிக்கணும், இதை நிக்கணும், உனக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் கொடுக்குறானா? நான் கொடுக்குறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமை
பெருமை சேர்க்கிற, நீ உங்க அப்பா அம்மா ஃபெலிசிட்டேட் பண்றதுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற. உங்க அப்பா அம்மா அலோவ் பண்றாங்களா இந்த கான்வகேஷன்ல ஸ்டேஜ் ஏத்த விடுறாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கேஎஸ் அகாடமி சிஏவை நான் அது மாதிரி ரசிச்சு பார்க்கணும். அது உனக்கு லைஃப் லாங் மெமரி. ஆனா இட்ஸ் அ லைஃப் லாங் மெமரி. அது வந்து எனக்கு அது உங்களை எல்லாரையும் பண்ணணுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைக்கண்ணா. புரியுறதா இல்லையா? ரைட். நீங்க எல்லாருமே இந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்க அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்து அதை பண்ணியே தீரணுமானா பண்ணியே தரணும். அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காவது நீ வெறித்தனமா பண்ணணுமானா வெறித்தனமா படி. ஓகேவா? ரைட். ஏன்னா இதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஸ்டேஜை கொடுக்கறதுன்றது, நீ நிறைய ஸ்டேஜ் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஏறுவ, உன்னோட டேலண்ட் உங்க அப்பா அம்மாவை ஸ்டேஜ்ல ஏத்தி ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்களா உன்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு? வெரி ஃபியூ வில் டூ இட். ஒரு ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு மேபி பண்ணலாம். நான் அதெல்லாம் நீ பாஸ் பண்ணாலே பயங்கரண்டா, எனக்கு என்ன ரேங்க்குங்கெல்லாம், நீ பாஸ் பண்ணாலே உன்னை ஃபெலிசிட்டேட் பண்ற பேரண்ட்ஸோட. அதுதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு நான் கொடுக்குற பெரிய கிஃப்டானா. எனக்கு நீங்க இவ்வளவு தூரம் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்கல. புரியுறதா? இன்னைக்கு நான் லக்ஸஸ் கார்ல வரேன், இவ்வளவு தூரம் லக்ஸூரியஸா இருக்கேன். அது எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் உழப்பு கிழப்பு இருந்தாலும் ஆண்டவர் அருள் இருந்தாலும் என் பசங்களோட சப்போர்ட்டும் பயங்கரமா இருந்திருக்கு. இந்த 15 இயர்ஸ்ல நீங்க கொடுத்தது கொஞ்சம் நெஞ்சம் இல்லையானா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எனக்கு. ஸோ அதனால அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு பயங்கரமா இருக்கான்னா ரியலா பயங்கரமா இருக்கு. ஸோ அதுக்கு நான் பண்றது வந்து ஒரு சின்ன விஷயம் நான் பண்றேன். ஸோ இன்னைக்கும் வந்து நான் உன்னோட பேசணும்னு ரொம்ப ஆசையா வந்து உங்ககிட்ட நான் இதை பண்றேன். வேற எதுவும் ஹிடன் அஜெண்டாவோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் ரிசல்ட்டுக்கு பொறுப்பு எடுத்துட்டு இருக்கேன். நீ நவம்பர் 24 எழுதுற. ஸோ உங்ககிட்ட வந்து நான் பேசணும், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த நவம்பர் 24 எக்ஸாமும் என்னோட இதுதான், நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? செப்டம்பர் என்ன ட்ரை பண்றேன், ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுத்துட்டு இருக்கேன். நவம்பர் ஜனவரி 25 என்னோட ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 1500 பேர் எழுத போறாங்க, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 1000 பேர் எழுத போறாங்க. அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுக்கிறேன். போய் வெறித்தனமா ஈவந்தோ விக்னேஷ், சைத்தன்யா, சத்யா கிளாஸ் எடுத்தாலும் நான் போயிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அவனுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரியலா நாலேஜ் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ண போறேன். எல்லா சப்ஜெக்ட்லையும் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதனால தான் ரிசல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நவம்பர் 24ல நீங்க எல்லாருமே சூப்பர் டூப்பரா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டி நிறைய இருக்குடி. என்னோட ஹோல் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸோட வரணும். ஓகேவா? ரைட். சவுத்துக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்து கொடுங்க கண்ணா. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு உன்னால பெருமையானா கட்டாயமா பெருமை கண்ணா. ஏன்னா நம்மளை பத்தின ஒரு ரெஸ்பெக்ட், இப்போ உங்க ஃபேமிலியே இன்னொருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல. ஓகேவா? உன்னோட ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ பிறந்த இடம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணத்துல ஒரு கிராமம், கும்பகோணம் அந்த ஏரியாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி அப்ப அந்த ஏரியால இருந்து ஒரு பெரிய ஆளுங்க யாருன்னா வரணுமானா வரணும். இல்லைன்னா எதுக்கு உன்னை மதிக்கணும்? ஹியூமன் பீயிங்கா எல்லா இடத்துலயும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, கைண்டா இருப்பாங்க. பட் உன்னோட டேலண்ட்டுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ஒரு ஆல் இண்டியா ரேங்க் எல்லாம் எடுத்து காமிக்கிறேன்னா உன் பேரண்ட்ஸ்க்கு பெருமை, எங்களுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. நீ ஆல் இண்டியா ரேங்க் 1 வர அப்படின்னா சன் டிவில இருந்து கூட்டின்னு வருவேன் உன்னை இன்டர்வியூ பண்றதுக்கு. புரியுறதா இல்லையா? சன் டிவில இருந்து கூட்டின்னு வந்து உன் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்ததுக்கு என்னோட வாட்ஸ்அப் அபவுட்லாம் கூட பார். என்னோட வாட்ஸ்அப் அபவுட்ல நான் என்ன கோல் வச்சுன்னு ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி ஒரு 2 இயர்ஸ் பேக் அது மாதிரி கோல் வச்சுட்டா உடனே ஆல் இண்டியா ரேங்க் இன்டர்ல வந்தது. அதுக்கப்புறம் சிஏ ஃபவுண்டேஷன்ல 372 எடுத்து அது மாதிரி வந்தது. இப்போ திருப்பியும் அதே மாதிரியே டார்கெட் வச்சு ஒர்க் பண்றேன். சிஏ ஃபைனல்லையும் கொண்டு வரணும்னு வெறித்தனமா இருக்கேன். அடுத்த ரிவிஷன் கிளாஸஸ்லாம் நானே எடுக்க போறேன். ஸோ நானே வந்து களத்தில் இறங்கி மே 25க்கு ரிவிஷன் கிளாஸஸும் சிஏ ஃபைனலுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிசி சார் நானும் சேர்ந்து எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, நான் தனியாக எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் தான் பாசிபிலிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு இதுவும் அவர் ஒரு இதுவும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கண்ணா. ஓகேவா? லவ்விங் யூ சோ மச் கண்ணா. விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ். ஓகேவா? டெய்லி காலையில் எழுந்து யூ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் டு யுவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் டு திஸ் யூனிவர்ஸ். தேங்க்யூ எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ். இதை டெய்லி நீ பண்ண அப்படின்னா உன் வாழ்க்கையில பெரிய சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் கத்துட்டு இருக்க. நீ வந்து சுயம்பு கிடையாது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லி காலையில எழுந்தோனே தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆல் மை டீச்சர்ஸ், தேங்க்யூ ஆல் who supported us in all aspects of my life, thank you universe, thank you earth, water, fire, air, space. இதை டெய்லி நீ பண்ணி இது மாதிரி நீ 55 நாள் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளானிங்கை சூப்பரா போட்டு அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ண இன்னொரு தடவையும் நான் வருவேன். ஓகேவா? ரைட். எவ்ரி 15 days அது மாதிரி நான் உனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes என்னோட வாய்ஸ், அதே மாதிரி சில ஐடியாஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா உனக்கு வந்து அந்த ஐடியாஸை ஷேர் பண்றேன். லாஸ்ட் மினிட் எதுவும் மெட்டீரியல்ஸ், இந்த சம் இம்பார்ட்டன்ட், இது வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு எனக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, சார் எதுவும் கொஸ்டின் பேப்பர் அது மாதிரிலாம் கிடையாது, நான் என்னோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த சம் பாசிபிலிட்டி இருக்கா ஒரு அனாலிசிஸ் பண்ணி அந்த சம்ஸ்லாம் கொடுக்குறேன். நீ எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒரு 4-5 சம், ரொம்ப சம்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒரு 5-5 சம் கொடுக்குறேன்னா அந்த 5-5 சம்ஸை நீ பார்த்துன்னு போறது பெட்டர் கண்ணா. ஓகேவா? ரைட். அது மாதிரி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ இன்டைரக்ட் சப்போர்ட், என்னால் டைரக்டா பண்ண முடியலனாலும் இன்டைரக்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா 9840
9840181554. I repeat, 9840181554. ஸோ லவ்விங் யூ ஸோ மச் ரீச் அல்லம்மா. ஓகேவா ரைட்? உனக்கு எந்த சப்போர்ட்னாலும் எனக்கே டைரக்டா மெசேஜ் பண்ணு. எவ்ரி 15 days ஒரு 10 minutes என்னோட வந்து இந்த மாதிரி ஒரு ஜூம்ல இதான், நீ நேரெல்லாம் வர வேண்டாம், நானே அந்த இதில் அனுப்புறேன் உனக்கு மெசேஜ். ஸோ 10 minutes வந்து அப்படின்னா எதுவும் இம்பார்ட்டண்ட்டா, தட் இஸ் உனக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா எதுவும் ஒரு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இந்த தடவை எந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு சப்ஜெக்டா ஒரு நாள் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ தட் உனக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உனக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கும். என்னோட ஸ்பீச், என்னோட நீ பாசிட்டிவா என் மேல இருந்த அப்படின்னா கட்டாயம் உன்னோட பர்ஃபார்மன்ஸ், நீ ஒரு 100 கிலோமீட்டர்ல பர் ஹவர்ல ஓடுறேன்னா நான் அப்போ பேசினேன்னா கட்டாயம் 140 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் கட்டாயமா இருக்குமானா டவுட்டே இல்லாமல் இருக்கும் கண்ணா. அது என்னோட பெரிய சொத்து, கடவுள் எனக்கு கொடுத்தது. ஸோ அதை நான் உங்களுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லவ்விங் யூ ஸோ மச், விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்ஸஸ். நான் கொஞ்சம் ஹார்ஷாக அது மாதிரி பேசியிருந்தா கூட என்னோட இன்டென்ஷன்ஸ் நீங்கள் எல்லாரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆகணும் அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். அதுக்கு நீ டிசர்விங்காக இருக்கணும். அந்த டிசர்விங்காக இருக்கிறதுக்கு என்னார்மஸ் எஃபர்ட் போடணும். சில இடத்துல நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த 55 நாள் ஒரு நல்ல சாக்ரிஃபைஸ், எல்லாத்தையும் இந்த சாப்பாட்டுலேருந்து உன்னோட இதுலேருந்து இந்த என்டர்டைன்மெண்ட்ல இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில் போட்டு ஒரு நாளைக்கு 15 ஹவர் படிக்கிற. சார் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது ரீச்செல்லாம். படுத்து தூங்குறல்ல, அது நல்ல டிஸ்ட்ராக்ஷன். உங்க அம்மா அப்பாவோட சும்மா கொஞ்ச நாள் ஒரு அது கூட 5 நிமிஷத்துக்கு மேல உங்க அப்பா அம்மாவோட கூட பேசாது, எதனா டிஸ்பியூட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. முடிஞ்ச லெவல் உன்னோட டைமை ஸ்கேர்சிட்டியா வச்சுட்டாலே யாரோடையும் தகராறு வராது ரீச்சலமா. புரியுறதா இல்லையா? ஏன்னா நம்மளா படிச்சுட்டு இருக்கோம், வேற ஒரு மூட்ல இருப்போம், நமக்கு வந்து சிலது புரியாது. இதை பண்ணி அவங்ககிட்ட போய் பேசி அவங்க எதனா ஓப்பன் பண்ணா கடுப்பா இருக்கும், டப்புன்னு எதனா எரிஞ்சு விழுந்துருவோம். முடிஞ்ச லெவல் ஒரு 5 நிமிஷம் ஏதோ பேசிட்டு டப்புன்னு வந்துரு. ஏன்னா ஸ்கேர்சிட்டியில பெருசா அவங்களால சண்டை போட முடியாது. உங்க அண்ணா அக்கா யாருன்னா இருந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போயிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு கூட உன்னோட டிஸ்ட்ராக்ஷனுக்கு போட்டு பரவாயில்ல, செல்ஃபிஷா இந்த டைம்ல இருக்கலாமானா நீ இருக்கலாம். நாளைக்கு அவங்களுக்கு நிறைய செய்யலாம். நீ புரியுறதா இல்லையா? இப்ப நீ செல்ஃபிஷா இருந்தா கூட இந்த படிக்கிற டைம்ல நாளைக்கு செல்ஃப்லெஸ்ஸா அவங்களுக்கே நிறைய இது ஹெல்ப் நீ பண்றதுக்கான அந்த பொட்டன்ஷியல் உனக்கு வரும். இன்னைக்கு போய் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இவங்கள நேரா போய் பார்க்கணும், அவங்கள நேரா போய் பார்க்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. புரியுறதா இல்லையா? இப்ப யாரோ ஒருத்தன் கல்யாணத்துக்கு போக முடியலனா கூட, இப்ப நேத்து கூட ஸ்மிருதின்னு என் ஸ்டூடெண்ட் கல்யாணம், என்னால போக முடியல, நான் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சேன், உங்க ஹஸ்பண்டுக்கும் விஷஸ் கன்வே பண்ணி என்னால வர முடியல, அப்புறம் நான் இன்னொரு நாள் நம்ம நேரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். அதனால தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் பயங்கர வேலை இருக்கு, இப்ப நம்மளால மேரேஜுக்கு போக முடியல அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுறதா இல்லையா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம போய் பார்த்துக்கலாமானா பார்த்துக்கலாம். ஓகேவா ரைட்? விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ் ரீச்சலாமா. ஓகேவா? எல்லாரும் சூப்பரா படிங்க. இன்னைக்கு அந்த மெட்டிகுலஸ் பிளானிங் நீ பண்ணியே தீரணும். அது மாதிரி பண்ண அப்படின்னா நீ ஆல்ரெடியே ஒரு ரேங்க் மெட்டீரியல், இந்த பிளானை பண்ண ஆல் இண்டியா ரேங்க் 1 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒன்னத்தை மெஷர் பண்ணனா யூ வில் மானிட்டர், ஒன்னத்தை மானிட்டர் பண்ணனா யூ கேன் கண்ட்ரோல். அது மாதிரி ஒரு விஷயத்தை கண்ட்ரோல்டா செய்யும் போது யூ கேன் அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம். Only when you measure, you can monitor. Only when you monitor, you can control. Only when you control certain things, you can achieve certain things in your life. If something is not measured, something cannot be monitored. Something cannot be monitored, it cannot be controlled. If something cannot be controlled, it cannot be achieved. புரியுறதா? இதுதான் ரூலே. இந்த ரூலை சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்த நான் சொல்லிட்டேன் என்னோட ஸ்டைலில். லவ்விங் யூ ஸோ மச், விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்ஸஸ் ரீச்சலாம். எல்லாருமே இப்போ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்காக வந்ததுக்கு அப்படின்னு உன்னோட கிராட்டிடியூடை காமி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இப்போ உனக்காக ஒருத்தர் வந்து பேசும்போது தேங்க்யூ ஸோ மச் சார் நீ போட தெரியுமா, அதுதான் உன்னோட குவாலிட்டி. இப்போ நான் வந்து ஏதோ பேசுறேன், அதோட பெனிஃபிட், இப்போ நான் உனக்கு பன்னீர் தெளிக்கிறேன், இப்போ 1000 பேருக்கு பன்னீர் தெளிக்கலாம், என் தலையில 1000 துளி விழுந்திருக்கு, அது எனக்கு பெனிஃபிட். இப்போ நீ சொல்றல தேங்க்யூ ஸோ மச் சார், அது வந்து நீ எனக்கு பன்னீர் தெளிக்கிற. புரியுறதா? ஒரு பன்னீர் தெளிக்கிறவனுக்கு திருப்பி பன்னீர் தெளிக்கிற, எனக்கே பன்னீர் தெளிக்கிறேன், நான் உனக்கு தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்போ உனக்கும் அப்படியே அந்த கிராட்டிடியூட், அந்த இது வரதுக்கான வைப் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தப்பு கிடையாது. ஒருத்தங்க நமக்காக சப்போர்ட் பண்ணும்போது, ஒருத்தன் லிஃப்ட்டை நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பிடிச்சாலே, 5 செகண்ட் பிடிச்சாலே நம்ம உள்ள போயிட்டு அவனுக்கு தேங்க்யூன்னு சொல்றோம். என் தொண்டை அதுல வேற 3 டாட் வேற வந்திருக்கு. அப்பயும் டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட காலையில் 3 ஹவர்னா நீ உனக்கே தெரியும், 3 ஹவர்னா 3 ஹவர் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து உனக்கும் இப்போ இன்னைக்கு பேசியிருக்கேன் ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 4.5 ஹவர்ஸ். டாக்டர் எனக்கு அலோகேட் பண்ண ஹவர்ஸ் 2 ஹவருக்கு மேலே நீ பேசாத உன் வாய்ஸ் போயிடும்னு சொல்லியிருக்கா. ஆனால் இன்னைக்கு நான் எக்ஸஸ் பண்ணியிருக்கேன். பட் எனிவே ஐ வில் டூ சர்டன் திங்ஸ் ஃபார் இட். அதுக்காக தான் இந்த யோகாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா ரைட்? சிஏ முடிச்சு உனக்கு நீ சிஏ முடிச்சு கூட என்ன வந்து பார்க்கலன்னா கூட நான் இந்த ஈகோலாம் எடுத்துக்கலாம் மாட்டேன். ஓகேவா? அது கூட. ஆனால் சிஏ முடிக்கிற வரைக்கும் என்ன எப்படியாவது இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு நீ ஆடிட்டர் ஆகணும்,
பண்ணணுன்றது என்னோட தாட்டு. உங்க அப்பா அம்மாவை நீ கொண்டு வந்து ஃபெலிசிட்டேட் பண்றதுக்கு அந்த கேஎஸ்ஏ இன்ஸ்பயர் 2025ல நீ உங்க அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்து ஒரு பெரிய ஃபெலிசிட்டேஷன், அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும் கண்ணா. அது ஒரு பெரிய விஷயமானா பெரிய விஷயம் அதை பண்றதுக்கு. ஏன்னா எனக்கே அந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட். கேஎஸ் அகாடமிலேயே எனக்கு இன்ஸ்பயர் ஈவெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எமோஷன். உனக்கு தெரியாது உங்க அப்பா அம்மாவோட ஹாப்பினஸை பத்தி, உனக்கு தெரியாது. இப்போ என் பொண்ணு கூட ஒரு இதுல ஃபங்க்ஷன்ல ஆடும்போது, டான்ஸ் ஆடும்போது என் கண்ணு என் பொண்ணை தவிர வேற யாரையுமே பார்க்கல. அந்த லெவலுக்கு எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பசங்க மேல அவ்வளோ இருக்குமானா, அது எனக்கு பேரண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஏன் நம்ம மற்றவங்க ஆடுறத பார்க்கவே இல்லை, நம்ம பொண்ணு ரைட் ஆடுறதோ தப்பா ஆடுறதோ நம்மளே பார்க்குறோம். ஸோ அந்த லெவலுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் அந்த மாதிரி இருக்கான்னா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒன்ன ஸ்டேஜ்ல ஏற்றி நான் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய பெருமை. இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். அதை மிஸ் பண்ணாத பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ஆடிட்டராய் ஒரு இண்டிபெண்டா நீ லைஃபை லீட் பண்றதை பார்க்கறதெல்லாம் இட் இஸ் சம்திங். எனக்கே ரொம்ப என் ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கு. நான் டீச்சரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்துட்டு இதுல கோடி கிடையாது. எங்க போனாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், நான் அங்க ஆஃபீஸ்ல உட்காந்தாலும் சம்பாரிச்சிருப்பேன். நான் வந்து அங்க பிச்சை எடுத்து நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அங்கேயும் நான் கோடி கோடியா ஏர்ன் பண்ணேன். என்னோட கேபின்ல உட்காந்து இங்கேயும் கோடி கோடியா ஏர்ன் பண்றேன். பட் எனக்கு திஸ் கிவ்ஸ் மீ எனார்மஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பிளஷர். அதனால தான் என் ப்ராக்டிஸையே என் பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துட்டு ஒரே நாள்ல டிசிஷன் எடுத்து நான் இங்க மூவ் பண்ணி வரேன் அப்படின்னா, அப்ப எவ்வளவு தூரம் நான் வந்து இதை என்ஜாய் பண்ணியிருக்கணும். ஐம் ஸ்டில் என்ஜாயிங் இட். லவ்விங் யூ சோ மச் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ். என்னோட ஹோல் ஹார்ட்டட் எனர்ஜி விஷஸ், என்னோட ஹோல் ஹார்ட்டட் அந்த ஸ்ட்ரென்த் உனக்கு கொடுக்கறது. அடுத்த 50 நாளைக்கு நீ அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. விஷிங் யூ ஹுமங்கஸ் சக்சஸ் கண்ணா. ஆல் இண்டியா ரேங்க் இந்த நவம்பர் 24ல இருந்து அத்தனை அடிக்கும் புரியுது. இந்த 55 நாள் 750 அவர் வேஸ்ட் பண்ணாம அடிச்சு தூள் கலப்பி ஆல் இண்டியா ரேங்க் கொண்டு வாங்க கண்ணா. தட் இஸ் இந்த நவம்பர் 24ல. லவ்விங் யூ சோ மச் கண்ணா. தேங்க்யூ சோ மச் ரீச்சல். பாய்.